வணக்கம் அன்பு நண்பர்களே. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய டாரட் ஆருட வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த வகுப்பை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோ வழியாக பார்க்கலாம். டாரட் அறிமுக வகுப்பு அந்த ஒரு வாரம் நடக்கக்கூடிய அந்த பயிற்சியினுடைய முதல் வகுப்பு நமது அனைத்து நேயர்களுக்காகவும் இலவச வகுப்பாக நடக்க இருக்கிறது. அந்த வகுப்பிலே உங்களுடைய முதல் டாரட் அட்டையினை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். 1 மணி நேரங்க, 1 மணி நேரம் லைவ் கிளாஸ் போகும். அந்த லைவ் கிளாஸ்லயே நடைமுறை பயிற்சி, எப்படி நீங்க டாரட் கார்டு எடுக்கலாம், எப்படி எதுக்கெல்லாம் உபயோகப்படுகிறது, உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள், பதில்கள் அனைத்தும் அந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த அறிமுக வகுப்பிலே இன்னும் என்னவெல்லாம் நாம கற்றுக்கொள்ள போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நமது கற்பிக்கும் பாணி ஒரு டிஜிட்டல் திரையில நாம எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம், டாரட் எல்லாம் நாம ஆன்லைன் வழியா கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அப்ப டாரட்டை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த செயல்முறையை நேரடியாக காண்பதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு உதவும். இதன் மூலமாக நம்பிக்கையுடன் இதுவரைக்கும் எத்தனையோ பயிற்சிகள் எல்லாம் இணைஞ்சிருக்கங்க. நேரடி வகுப்பில் இணைந்தும் இன்னும் பலன் கூற முடியவில்லை, சந்தேகம் இருக்கிறது, தடுமாற்றம் இருக்கிறது, இந்த பயிற்சி உதவுமா அப்படின்ட்டுலாம் நீங்க நினைக்கலாம். அதற்கான அந்த தீர்வு இந்த அறிமுக வகுப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வகுப்பினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது, இதனுடைய குறிக்கோள் 3 முக்கிய குறிக்கோள்களை கொண்டிருக்கிறது. டாரட் அட்டைகளுடைய அடிப்படை தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி டாரட்டுகளை எப்படி கையாள்வது, எப்படி அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம் வாழ்க்கையிலே டாரட் மூலமாக எப்படியெல்லாம் நாம அந்த குறிப்புகளை, இறைவனுடைய உத்தரவுகளை, அனுக்கிரகத்தை, இறைவனுடைய பதில்களை நாம் பெறுவது என்பதையெல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய சொந்த டாரட் வாசிப்பு, டாரட் ரீடிங் அதை தொடங்கி விடலாம். இந்த அறிமுக வகுப்பு என்பது சாதாரண வகுப்பு இல்லைங்க. டாரட் உலகத்திலே உங்களை அழகாக பயணிக்க வைக்கும், உங்களை கைப்பிடித்து அழகாக பயணிக்க வைக்கும் இந்த டாரட் உலகத்திற்கு உள்ளே அழைத்து செல்லும் அப்படின்னம்னா அதுல எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. யாரெல்லாம் இதை கற்றுக்கொள்ளலாம்? எல்லாருமே கற்றுக்கொள்ளலாம். இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தாங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறவர்கள், இறைவனுடைய அணுக்கத்தில் இருப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபடுபவர்கள், இறைவன் நமக்கு இடும் கட்டளையை புரிந்து கொள்வதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இதை கற்றுக்கொள்ளலாம். மற்றவரின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், நாம அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான திருப்பு முனைகளை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவருமே டாரட் ஆருடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, நான் என்னோட தனிப்பட்ட வளர்ச்சிக்காக, என்னுடைய எதிர்காலத்தில் நான் வளர்ச்சி அடைவதற்காக யுக்திகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறீங்களா? நீங்களும் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான தகுதி அப்படின்னு சொன்னோம்னா எந்த தகுதியும் தேவையில்லை. எனக்கு ஜோசியம் தெரியாது, வாஸ்து தெரியாது, நியூமராலஜி தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் டாரட் ஆருடம் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கற்றுக்கொள்ளலாம். எந்த விதமான முன் அனுபவமும் டாரட் ஆருடத்திற்கு தேவையில்லை. இப்ப டாரட் ரீடர்களாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பல புகழ்மிக்க நபர்கள் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை, இறைவனுடைய அந்த வார்த்தை நமக்கு டாரட்டின் மூலமாக கேட்கிறது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் போதும்.
அதை தொழில் முறையாக செய்து சக்சஸ்ஃபுல் ரீடர்களாக இருக்கக்கூடிய பல இளைஞர்களை 25 26 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் நிறைய பேர் இப்ப புதுசா வந்துட்டு இருக்காங்க. அப்ப 100% புதிய நபர்கள் நம்பிக்கை மாத்திரம் இருந்தா போதுங்க. டாரட் ரீடிங் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், வரவேற்கப்படுகிறீர்கள். இதனால எந்த விதமான சங்கோஜமும் வேண்டாம், அனைவரும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளும் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகள் எல்லாமே நேரடி வகுப்பாக நடந்தது. நேரடி வகுப்பிலே தந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முறை நம்ம சொல்றோம், அங்க குறிப்பெடுத்துக்கிறாங்க, அதோட முடிஞ்சிருச்சுங்க. அந்த மிகப்பெரிய சப்ஜெக்ட் டாரட் ஆர்டம் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு 2 நாள் முழு வகுப்பு. காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா தொடங்கும், மாலை 6லிருந்து 7 மணிக்கு தான் முடியும். 2 நாள் வகுப்பு. அதுல நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை, மீண்டும் ஒரு ஆன்லைன் வகுப்புல நீங்க கொடுக்கலாமே ஐயா அப்படிங்கிற மாதிரி நமது மாணவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மீண்டும் அவர்களுக்காகவே இந்த பாடம் மீண்டும் ஆன்லைன்ல வருகிறது. சரிங்களா? அப்ப லைவ்ல இந்த ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும், கூகுள் மீட் வழியாக நடக்கும். அந்த வகுப்பு பதிவு செய்யப்பட்டு அதன் வீடியோக்கள், அதை பார்க்கக்கூடிய அந்த அணுகல் வசதி 2 மாதம் வரை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு வகுப்புல நம்ம கலந்துக்கிறோம், அதை மீண்டும் அதில் இருந்த விஷயங்களை மீண்டும் பார்ப்பதற்கு, அதில் இருந்து குறிப்பெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு 2 மாத அணுகல் வசதி செய்து தரப்படுகிறது. அது மட்டும்தானா அப்படின்னு சொல்லும்போது, தனிப்பட்ட கேள்விகள், இந்த டாரட் வகுப்பிலே இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைக்கப்படும், மாணவர்களுக்கான குழு அமைக்கப்படும். அந்த குழு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் வரைக்கும், அதாவது பாடம் நிறைவு பெற்று 5 நாட்கள் வரைக்கும் அந்த குழு செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த குழுவில் நீங்க என்ன சந்தேகமாக இருந்தாலும் அந்த குழுவில் நீங்க கேட்கும் பொழுது அதற்கான பதில்கள் தரப்படும், வழிகாட்டப்படும். கற்பித்தல் முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, டிஜிட்டல் போர்டுங்க. நம்ம நேரடியாக கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நாம போர்டில் எழுதுறோம், எழுத்து புரியாது, எழுதும் பொழுது அந்த டைம் லாஸ் ஆகும். இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம டிஜிட்டல் போர்டு மூலயமாக நீங்க குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகட்டும், மனதிலே இருத்தி கொள்ள வேண்டிய அந்த விஷயங்களாகட்டும், அனைத்தும் மிக தெளிவாக செயல்முறை விளக்கத்தோடு உங்களுக்கு புரியும்படி இந்த வகுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு வெற்றிக்கான ஒரு சூட்சமமாக இருக்கிறது, சூத்திரமாக இருக்கிறது. கட்டண விவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அறிமுக வகுப்பு இலவசம். அந்த முழுமையாக அந்த டாரட்டை புரிந்து கொள்வதற்காக 78 தேவதைகளுடைய அந்த அருளாசியை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அந்த பயிற்சியிலே இணைவதற்கு கட்டணம் 5173 ரூபாய்கள். 5173 ரூபாய்கள். இந்த கட்டணத்தை நீங்க ஜிபே மூலமாக செலுத்தி விடலாம். அதற்கான எண் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த விவரங்கள் எல்லாமே பதியப்படும். சரிங்களா? ஆனா அறிமுக வகுப்பிலே அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அறிமுக வகுப்பு 1 மணி நேரம் அப்படின்ட்டு நாம எடுத்திருக்கோம். ஆனா அது 1 மணி நேரத்துல நிச்சயமாக இதுவரைக்கும் அடியனுடைய எந்த அறிமுக வகுப்பும் 1 மணி நேரத்தில் முடிந்ததாக சரித்திரமே கிடையாது. நமது மாணவர்கள் அறிவார்கள். பாடத்திட்டத்திலே என்னவெல்லாம் இருக்கிறது, விரிவான பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, பகுதி 1 மொத்தம் நம்ம இதை 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். பகுதி 1 அப்படிங்கிறது 78 டாரட் அட்டைகளுடைய சூட்சும விளக்கங்களை வரிசையாக பார்க்க போகிறோம். இங்க கூட பாத்தீங்கன்னா மெஜிசியன், எம்பரர், ஹை பிரஸ்டீஜ், இந்த அட்டைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. இதெல்லாம் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் என்ன உணர்த்துகிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்ன புரியுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அதுக்கான ஐடியாவே இருக்காது. இதே அட்டைகள் நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த விஷயங்களை பாடத்துல, அந்த அறிமுக பாடத்திலேயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த படம் வேறு மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டாரட் வாசிப்பு, அந்த ரீடிங் எப்படி செய்வது, அதற்கான ரகசிய நுட்பங்கள். நமக்காக அப்படின்னா எப்படி பண்ணலாம், அடுத்தவர்களுக்காக அப்படின்னா எப்படி பண்ணலாம், அந்த கேள்விக்கு தக்க அந்த பதில்களை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் நிறைய சூட்சுமங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம கொடுக்கலாம்.
அடுத்தது பகுதி 3 அப்படின்ட்டு பிரிச்சுட்டு அதுல தொழில்முறை பயிற்சிகள், எது மாதிரியான கேள்விகளுக்கு எந்த மாதிரியான அந்த ரீடிங் யுக்திகளை எல்லாம் எடுப்பது, எஸ்ஆர் நோட் டைப்பு. அடுத்தது ராசி பலன் மாதிரி ஆண்டு பலன், மாத பலன், வார பலன், இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே டாரட்டாரோட மூலயமாக சிறப்பாக செய்வதற்கான அந்த யுக்திகள் அனைத்துமே வாடிக்கையாளர்களுக்கு கூறுதல்னா என்னங்க, தொழில்முறை பயிற்சி தானே. அப்ப அது சம்பந்தப்பட்ட அந்த பயிற்சிகள் அனைத்துமே வழங்கப்படும். சொந்தமாக டாரட் பயிற்சி, இதை ஒரு வணிகமாக அப்படின்னு சொல்லக்கூடாதுதான், சேவையாக தொடங்குவது பற்றி அந்த வழிகாட்டுதல் குறிப்புகள், அதுக்கு என்னென்ன உபகரணங்கள் வேணும், உங்க அலுவலகம்லாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அனைத்து குறிப்புகளுமே கூட இந்த பாடத்திலே உங்களுக்கு வழங்கப்படும். ஆசிரியர் அறிமுகம். அடியேன் பொன்தாமரை கண்ணன். ஜோதிட துறையிலே 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கிறேன். டாரட் ஆருடம் துறையிலே 15 ஆண்டுகள் முன்னாடி முதலாக டாரட்ட அந்த கட்ட தொடறாங்க. அது நிறைய ஆய்வுகள், பாசிட்டிவ் கார்டு, நெகட்டிவ் கார்டுலாம் சொல்றாங்க, அதெல்லாம் என்ன செய்கிறது, அதனுடைய உள் சூட்சமம் என்ன, உண்மையாலுமே இந்த டாரட் ஆருடம் என்பது எங்கிருந்து வந்தது, அதனுடைய மூலம் என்ன, இந்த பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமான விஷயமே டாரட் ஆருடத்தினுடைய மூலம் என்ன என்பதை கண்டறிந்து பார்த்தோம்னா கபாலா இன மக்கள் தான் டாரட் ஆருடத்தை மூலமாக இருக்கிறார்கள். அப்ப கபாலா இன மக்கள் இந்த ஆருடத்தை பற்றி என்ன கூறுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த டாரட் ஆருடம் என்பதே முழுமை பெற்றதாகி விடுகிறது. அப்ப அந்த சூட்சுமங்களைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கூட இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில் தான் சொல்றேன்னு பாருங்களேன். வாய்ப்பிருப்பவர்கள் கடைசி வரைக்கும் இதை கேட்பதற்கு வாய்ப்பிருப்பவர்கள் மட்டும் பலன் பெற்றால் போதும். அனைவருக்கும் இந்த கபாலா ரகசியத்தை தருவதற்கு அடியேன் விரும்பவில்லை. அப்படிங்கிறதுனால முதல்லையே இந்த ரகசியங்களை பத்தி பேசல, சும்மா எழுத்துக்கள் அங்கங்க போட்டிருப்பேன். அது எந்த அளவுக்கு மக்கள் அந்த ஞானம், கபாலாவை பற்றி அந்த ஞானம் இருப்பவர்கள் தேடி நிச்சயமாக அடைந்து விடுவார்கள். பொதுவாக பரம்பரை ஜோதிட வம்சத்திலே சீடராக இருந்து சிறுவயது முதலாகவே ஜோதிடத்தை முறையாக கற்றிருக்கிறேன். ஜோதிடத்திலே எம்ஏ பட்டம் பெற்று நியூமராலஜியில பிஹெச்டி இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். நியூமராலஜியில சப்தகணிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹை டெக்னிக், ரொம்ப உயர்நிலை நியூமராலஜின்னு சொல்லலாம், அதை நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சி தான் அந்த பிஹெச்டி. சரிங்களா, அது நம்ம போயிட்டு இருக்கு. இது ஆசிரியருடைய ஒரு அறிமுகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, இந்த பயிற்சியிலே இணையக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் 1-to-1 நீங்கள் நானும் தொலைபேசி வாயிலாக பேசி உங்களுடைய ஒரு கேள்விக்கான இலவச டாரட் ஆலோசனை வழங்கப்படும். 600 ரூபாய் மதிப்புடைய டாரட் ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படும். இதன் மூலமாக நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நண்பர்களுக்கு எப்படி டாரட் ஆரோடத்தை வாசித்து கூறுவது அப்படிங்கிற பயிற்சியை நீங்கள் அடைவீர்கள். இது குழுவாக கிடையாது நண்பர்களே, 1-to-1 நீங்களும் நாங்களும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் அதில் நாம அந்த ஆரோடத்தை பார்த்து எடுத்துக்கலாம். இதில் நீங்க 20 நிமிடத்திலே இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் டைம் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. சரிங்களா, நல்லது நண்பர்களே. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். டாரட் ஆருடம் அவர்களுக்கு வழிகாட்டட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை இறைவன் அனுகிரகித்தால் நிச்சயமாக அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் இப்பொழுது இணைந்திருக்கக்கூடிய புதிய நண்பர்கள் அனைவரையும் கூட வெண்மர் அகாடமியின் சார்பாகவும் பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாகவும் அடியேன் பொன்தாமரை கண்ணன் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஒரு மாலை பொழுதை இனிமையாக்குவதற்காக, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சித்திரை பௌர்ணமி இப்ப வரும்பொழுது அப்படியே அழகா பௌர்ணமி நிலவு பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அப்படியே வெளியில உட்கார்ந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ரசித்து விட்டு தான் இப்ப ஆபீஸ் வந்திருக்கேன். அது போக பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சித்திரை பௌர்ணமி என்பது ஒரு சிறப்பு மிக்கது.
பக்கத்துல கபிலர் மலை அப்படின்ட்டு ஒரு ஸ்தலம், கபிலர் மகரிஷி வழிபட்ட முருகனுடைய ஸ்தலம். சுயம்பு மூர்த்தியாக பாலசுப்ரமணிய பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமிக்கு, சித்திரை நட்சத்திரம் அன்று நம்ம காவிரி கரையோரம் நம்ம ஊர் இருக்குங்க. நம்ம ஊர்ல காவிரியில குளிச்சுட்டு நம்ம ஊரு பக்கத்து ஊரு இதுக்கெல்லாம் எழுந்தருளி அருளை வழங்கி விட்டு போவார். நேத்து காத்தால வந்தார், இன்னைக்கு மத்தியானம் தான் கிளம்பி போனார் முருகப்பெருமான். அந்த அளவிலே இன்று உள்ளூர் விடுமுறை, அற்புதமான ஒரு பக்திமயமான ஒரு நாளாக 2 நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அதனோடு சேர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதி இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த பௌர்ணமி திதியிலே மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு மதி உண்மையாலுமே நிறைந்த ஒரு அற்புதமான நன்னாள். இந்த நன்னாளிலே டாரட்டாரூடம் அப்படிங்கிற இந்த அற்புதமான பயிற்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். டாரட் ஆருடத்தை பற்றி தெரிந்த நபர்கள் ஒரு சிலர் நம்ம இப்ப குரூப்ல இருந்திருக்கலாம். தன்னை வெளிப்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது, டாரட் ஆருடம் ஒரு குளோபல் கலை, அதாவது உலகளாவிய ஒரு கலை. அதை நாம தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நம்ம தெரிந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அது தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறத வெளியிலும் சொல்லணுங்க. அந்த வாக்கு வன்மை, வாக்கு பலம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா, சந்தர்ப்பம் கிடைச்சா நாம என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு அருளிய அந்த தேவதைகள் எல்லாமே இன்னும் மனமு பல ஆசீர்வாதங்களை பெற்று அந்த கலையிலே இன்னும் கொஞ்சம் தெளிவு, துணிவு இதெல்லாம் உண்டாவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை என்ன சொல்ற, அதை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு எனக்கு ஒரு கலை தெரியுங்கிறத யாரும் மறைச்சு வைக்காதீங்க. இந்த இந்த இதுலயும் சரி, இந்த பயிற்சியிலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நமக்கு ஒரு கலை தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, தெரிந்திருக்கிறது அப்படின்ட்டு தேவைப்படுற இடத்துல சொல்லலாம். நாமளா போயிட்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லக்கூடாதே ஒழிய, பொதுவாக தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்றைய வகுப்பில் என்னென்னலாம் நாம தெரிந்து கொள்ள போகிறோம், முதல் நாள் வகுப்பு என்னென்னலாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடவுள் வணக்கத்தோடு வகுப்பு கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பின்னாடி டாரட் ஏன், எதுக்கு, அதனுடைய பயன்கள் என்ன, அதை பற்றிய விளக்கங்களை பெறுவோம். பின்னாடி அந்த டாரட் அட்டைகள் உருவான வரலாறு, எந்த கலையாக இருந்தாலும் கூட நமது இந்தியாவிலே இருந்த ஜோதிட கலைகள் எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு தெரியும், அதனுடைய வரலாறு தெரியும். டாரட்டாருடத்தினுடைய வரலாறு தெரியாம டாரட்டாருடத்தை சும்மனே வெறுமனே வாசித்துக் கொண்டு இருக்க முடியாது இல்லையா. அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வோம். அடுத்தது டாரட் அட்டைகளுடைய கனநேர தரிசனம் பார்க்க போகிறோம். அதற்கு பின்னாடி டாரட் அட்டைகளுடைய அடிப்படையான ஃபண்டமெண்டல், அடிப்படை கட்டமைப்பு, அஸ்திவாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அட்டைகளுடைய அடிப்படை அஸ்திவாரம் என்ன. அஸ்திவாரம் மண்ணுக்குள்ளார இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் அஸ்திவாரம் பலமாக இருந்தால்தான் அந்த கட்டிடமானது விஸ்தீர்ணமாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, அது பலமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் என்பது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அப்ப அதனுடைய அஸ்திவாரத்தை இன்று போட்டு விட போகிறோம். சரிங்களா? அட்டைகள்ல இருக்கக்கூடிய வகைகள் என்ன, இதெல்லாமே இப்ப நம்மை பொறுத்த மட்டில் இன்றைய பாடமானது 100% இந்த பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் தான் தரப்போகிறோம். இது இன்னைக்கு இலவச வகுப்பாக சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக எதையும் மறைப்பதாகவோ, இலவச வகுப்பு அப்படின்னு சொல்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராவா கூட்டி கொடுக்கறதோ இது மாதிரி எதுவும் இருக்காது. நமது பாடத்திட்டங்கள், நமது மாணவர்களாகிய நம்ம பயிற்சியில இருந்து இணைந்த மாணவர்கள், ஏற்கனவே டாரட் படிச்ச மாணவர்கள் இருக்கமா இன்னைக்கு? சரி, இருந்தா நீங்க எஸ்ன்னு சொல்லுங்க. அவர்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன விஷயங்களை நாம எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோமோ அதுல ஒரு பாயிண்ட், ஒரு இம்மி பிசகாமல் அனைத்தையும் தர வேண்டியதெல்லாம் தந்துவிட்டு தான் பாடம் நிற்கும். நேரடி வகுப்பு வரும் பொழுது பாத்தீங்கன்னா காலை கரெக்டா பாத்தீங்கன்னா 9:30 பாட ஆரம்பிச்சுட்டு இரவு 7-7:30 வரைக்கும் போச்சு. எனக்கே கொஞ்சம் பாவமா இருந்துச்சு, ஐயோ மாணவர்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்துறோம்னுட்டு.
ஆனாலும் கூட நமது மாணவர்கள் எல்லாமே ஏற்கனவே அவர்களுடைய அனுபவத்தின் பேரில் டாரட் ட்ரேடர் ஆக முடியலையே அப்படிங்கிற அளவிலே இருந்தவங்கெல்லாம் இப்ப டாரட் ட்ரேடராக மாறி பல நபர்கள் தொழில் ரீதியாகவும் செய்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. இன்னும் கூட தொடர்புல இருக்காங்க. அதுக்கான அர்த்தங்கள் நம்ம இப்படி சொன்னோம், இப்படி நடந்துச்சு, இப்படி சொன்னோம், ஏன் நடக்கல, இது மாதிரியான தொடர் உரையாடலும் கூட அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நன்றி. இப்ப இந்த அளவிலே இந்த அடிப்படையான அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிதான் விளம்பரமெல்லாம் அப்படிதாங்க பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா வகுப்பு கூட 5 நாள் 6 நாள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனா இந்த வகுப்பு உண்மையாலுமே 6 நாளில் முடியக்கூடிய வகுப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் போயிடும். அடுத்தது 5 நாட்கள் எப்படி போகும் அப்படிங்கிறத வகுப்பின் இதுல சொல்றோம். அதுக்கு பின்னாடி மேலும் எத்தனை நாட்கள் வகுப்பு நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போலவாக இந்த வகுப்பினுடைய முழுமையான அந்த கட்டணத்திற்கும் வகுப்பினுடைய அந்த நீளம், அதனுடைய அளவு, வகுப்பினுடைய அளவிற்கும் நிச்சயமாக எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த கட்டணத்துல எப்படியா இவரெல்லாம் இவ்வளவு பெரிய வகுப்பு எடுக்கிறாரு அப்படிங்கிற அளவுல தான் இருக்கணும். ஏன் சொல்லும்போது இறைவனுடைய அனுகிரகத்தால் பல்வேறு ரகசிய யுக்திகள் எல்லாம் இந்த கலையிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கலையை மக்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி தரும் பொழுது அடுத்தடுத்த இதே கலையிலே பல ரகசியங்களை இறைவன் எமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை கொடுத்தாருன்னா நான் அடுத்த வகுப்புல அதை சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் ரகசியங்கள் அப்டேட் ஆகும். சரிங்களா? அந்த அளவிலே இது 4வது வகுப்பாக முதல் வகுப்பிலே வந்த மாணவர்களுக்கு இந்த வகுப்புல சேர்ந்தா பல அப்டேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த குழுவிலே கூறியிருக்கிறது. விருப்பப்பட்ட மாணவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். மற்றபடி அந்த அப்டேஷன்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத அப்பப்ப மாணவர்கள் யாராவது உரையாடலுக்கு வரும்போது அவர்களுக்கு சொல்லிவிடுவதுண்டு. நீ வந்து பணம் கொடுத்து கிளாஸ்ல தான் கத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றது இல்ல. வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு அந்த அப்டேஷனை உடனடியாக சொல்லி விடுவதுண்டு. அந்த அளவிலே மாணவர்களுக்கும் அடியேனுக்குமான அந்த உறவு சிறப்பாக தொடர வேண்டும் அப்படின்ட்டு இறைவனுடைய அருளாசி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் சிறப்பாகவே கொண்டு போக அடியேன் விரும்புகிறேன் என்ற இந்த அறிமுக உரையோடு வகுப்பு பாடத்திற்கு உள்ளே சென்று விடலாம். இனி அடியனுடைய முகத்தை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளுடைய வகுப்பானது டிஜிட்டல் முறையிலே திட்டமிடப்பட்டு இருக்கிறது. டிஜிட்டல் திரையிலே இந்த பாடத்தை பின்தொடரலாம். ஒரு சில நொடிகள் காத்திருக்கவும். இனி இந்த வகுப்பானது ஸ்கிரீன் ஷேரிங் முறையில் நடக்கும். வழக்கம் போல சொல்லுவதுதான். இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கவில்லை அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நீங்க ஏதாவது ஒரு நான் இணைப்பிலே இருந்து வெளியேறிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலோ எனக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் இணைப்பில் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா உடனடியாக குறுக்கிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க சொல்லிடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். டாரட் ஆருடம் வகுப்பினுடைய அறிமுகம் பகுதிக்கு வெண்மர் அகாடமி அன்போடு அழைக்கிறது. வெண்மர் அகாடமி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்ததில் பல நபர்கள் வெண்மர் அகாடமியினுடைய நீண்டகால மாணவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனுடைய நிறுவனர் அசோகன் ஐயா அவர்கள் இந்தியாவில் இந்துக்கள் அப்படி இப்படி அது மாதிரி இல்லை, அந்த பேச்சுக்கே போகல, இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லை, அப்படி போகல. இந்தியாவினுடைய கலைகளான ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 64 கலைகளில் எந்த கலையாக இருந்தாலும் கூட அது இந்த பூமியிலே நீடித்து நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வகையிலே ஐயா அசோகன் அவர்கள் வெண்மர் அகாடமியிலே பல்வேறு ஜோதிடங்கள் மட்டுமல்ல, ஜோதிடத்திலே பல்வேறு வகைகள் அடிப்படை முதல் உயர்நிலை வரைக்கும் அனைத்து பயிற்சிகளையும் தருவதற்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்காரு. அதுபோக பார்த்திங்கன்னா பாரம்பரிய வைத்திய முறைகள், அக்குபஞ்சர் ஆகட்டும், மற்றபடி நம்முடைய ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெய்கி மாதிரியான பயிற்சிகள், பிராணா ஹீலிங் ஆகட்டும், இது மாதிரியான
அந்த பயிற்சிகளாகட்டும், இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தருவதற்கு வெண்மர் அசோகன் ஐயா அவர்கள் மிகுந்த பிரயத்தனப்பட்டு பெரிய அளவிலே ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவரும் ஐயாவை பின்தொடர்ந்து பயன்பெற்று கொள்ள வேண்டும். அனைத்தும் ஓரிடத்தில் கிடைக்கிறது அப்படின்னா அலைச்சல் மிச்சம். கிடைக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே தேர்ந்தெடுத்த முத்துக்கள் போல சிறப்பான ஒரு நபர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான சிறப்பான வாய்ப்பை தந்து இந்த கலையை வளர்ப்பதற்காக ஐயா முயற்சித்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய முயற்சி உலகளாவிய ஒரு முயற்சியாக இருக்கிறது. அது வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வணங்கி இந்த பாடத்திற்கு உள்ளே செல்வோம். கபாலா வழியில் டாரட் ஆரூடம், இதுதாங்க இந்த பயிற்சியினுடைய முழுமையான ஒரு தலைப்பு. இந்த பாடமானது எல்லாமல்ல இறைவன் முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானின் அருளாலும் அன்னை சரஸ்வதி தேவியினுடைய அருளாசியாலும் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்க வைக்கும் சக்தியை தரக்கூடிய அன்னை காமாட்சி தேவியினுடைய அருளாசியாலும் உள்ளும் புறமும் இடையும் இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளாசியினாலும் இந்த டாரட் ஆரூடம் கலையானது கண்களுக்கும் கருத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் நமது இதயத்திலே நுழைந்து இந்த கலையினுடைய அற்புதமான சக்திகளாக விளங்கக்கூடிய 78 அட்டைகளுக்கான 78 தேவதைகளும் நமது மாணவர்கள் அனைவருக்கும் நல்லாசி வழங்கி நல்லொருள் புரிந்து வசியமாகி நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தேவையான வழிகாட்டுதல்களை அவ்வப்போது தந்து வாழ்க்கையில் இன்னும் இன்னும் அதிக உயரத்திற்கு நல்லபடி செல்லுவதற்கு உதவி புரியட்டும் என்று வேண்டி வணங்கி இந்த பாடத்திற்கு உள்ளே செல்வோமாக. டாரட் அப்படிங்கிறது ஒரு ரகசியமான மொழி. இந்த டாரட் ஆரூடத்தை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் உலகத்தை நீங்கள்லாம் ஒரு புதிய பார்வையில் பார்ப்பீர்கள். டாரட் என்பது ரகசிய மொழி அப்படின்னு சொல்லியாச்சு. ரகசிய மொழி அப்படின்னு சொன்னோம்னா அதை எந்த மொழியில் கற்றுக்கிறதுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த ரகசிய மொழியை நாம் எந்த மொழியிலும் கற்றுக்கொள்ளலாம். இந்த ரகசியத்திற்கு மொழி ஒரு தடையாக எப்பொழுதும் இருக்காது. இது ஒரு உணர்வு. டாரட் என்பது ஒரு உணர்வு. டாரட் என்பது ஒரு ரகசியங்களை, தேவ ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கருவி. அந்த யானை தடவிய குருடன் கதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு முறை இந்த டாரட்டினுடைய ஒவ்வொரு கார்டுகளை நாம் எடுக்கும் பொழுது விதவிதமான அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கு அப்படின்னம்னா இந்த ஒரு அற்புதமான கலையானது மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க கலையாக இருக்கிறது. அதனால தான் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. காலதேவனுடைய அந்த கணக்கீடுகள் என்ன, காலதேவன் எதை யாரிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக பயணித்து கொண்டிருக்கிறான், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது, நாம் அதனை அடைவதற்கோ அல்லது அதை தவிர்ப்பதற்கோ உண்டான வாய்ப்புகள் உண்டா, இது எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமது வாழ்க்கையும் நமது உலகும் டாரட் கற்றுக்கொண்டவர்களுக்கு புதிய ஒரு பாதையை உண்டாக்கும். ஒரு புதிய பார்வை நமக்கு கிடைக்கும். இது சும்மா சொல்றது இல்லைங்க, உண்மையாலுமே அப்படிதான் இருக்கும். டாரட் கலையினை ஏன் கற்க வேண்டும், அதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு
பெரிய சக்சஸ் தான். நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நாம் தொழில் ஆகட்டும், காதல் மாதிரியான உணர்ச்சி மிக்க விஷயங்கள் ஆகட்டும், திருமணம் மாதிரி, பொருளாதாரமாகட்டும், இந்த துறைகளில் எல்லாம் தற்போது நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக வளர்ச்சியை பற்றி பார்த்தோம்னா, ஆன்மீக வளர்ச்சி பற்றிய அந்த கருவியாக மாறி நமது ஆன்மாவின் பயணத்தை பற்றி கதகதையாக கூறும். முக்கியமாக இதிலே இருக்கக்கூடிய அட்டைகள் 78, அதிலே 22 அட்டைகளானது நமது ஆன்மாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அட்டைகளாக இருக்கிறது. சக்திவேலையா, உங்க பக்கம் தான் திரும்ப திரும்ப சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் மியூட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லது. நீங்க பேசும்போது நீங்க ஓபன் பண்ணுங்க. ஆன்மாவுடைய பயணத்தை பற்றியும் சரி, பொருளாதார லௌகீக வாழ்க்கைக்கான அந்த சூழ்நிலைகளை பற்றியும் தெளிவாக சொல்கிறது. அதுபோக சுய உணர்தல், தன்னை உணரும் வித்தை, மனம் சார்ந்த உள்ளார்ந்த அந்த ஆராய்ச்சியாகட்டும், அதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பயம், மன அழுத்தம், மனக்குழப்பம் இதையெல்லாம் தீர்த்து நமது விருப்பம் என்ன, ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாம் என்ன விரும்புகிறோன்னு நமக்கே தெரியாது. அதுவா இதுவா, இதுவா அதுவா அப்படின்ட்டே போயிட்டு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே குழப்பத்தோடையே இருப்போம். நம்ம அந்த சூழ்நிலையை விட்டு தனியாக போயிடுவோம். அதனாலேயே தோல்வியாளராகி விடுவோம். அப்போ நமது விருப்பம் என்ன, நம்மகிட்ட மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் என்ன, இதையெல்லாம் கூட டாரட்டாருடம் அறிய வைக்கும். இதே போல வெவ்வேறு கோணங்களில் நமது சிந்தனையானது அந்த லகான் பூட்டப்பட்ட குதிரைக்கு கண்ணில் அப்படியே கட்டிடுவாங்க பாருங்கள், கட்டம்னா அப்படியே ஒரே ரோட்டில் போயிட்டுருக்கோம். அது மாதிரி இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு பார்வைகளை தந்து நம்மை நன்றாக சிந்திக்க வைக்கும். சிந்தனை சிறப்பான சிந்தனையாக இருந்தால், நல்லது கெட்டது நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால், வாழ்க்கை வாழ்வது ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்தது தொழில் முறையாக மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்யலாம். ஃபஸ்ட்டு நாம் அதெல்லாம் அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்யலாம். உதவி தேவைப்படுகின்ற அந்த நண்பர்கள் அவர்களெல்லாம் தேடி பிடித்து ஆறுதலை கொடுக்கலாம். அவர்களுடைய குழப்பத்திற்கு, சிக்கல்களுக்கு தெளிவை கொடுக்கலாம், தீர்வை கொடுக்கலாம். டாரட்டாரிடம் என்பது பிரபஞ்சத்திலே நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யுக்தியாக இருக்கிறது. எளிய முறையில் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளுதல், இதுதான் டாரட்டாரிடம். இது புராதன கலையை கற்ற மாதிரியும் ஆச்சு, கலாச்சாரத்தை அறிந்தது போலவும் ஆச்சு. கலாச்சாரம் இங்கே எங்கேருந்து வந்துச்சிங்கன்னா, இந்த 78 அட்டைகளும் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டினுடைய அந்த கலாச்சாரங்கள் எல்லாமே அதுக்குள்ளார வரும். நம்ம மதத்திற்கு, திரும்ப மதத்தை பற்றி பேசுகிறேன், மன்னிக்கணும், நம்ம மதத்திற்கு நமது சூழ்நிலைகளுக்கு எதிராக ஒரு சில குறியீடுகள், மாறாக ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாலும் கூட, அது உலகளாவிய ஒரு, நாம் இங்கே வந்து நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றோன்னா வடநாட்டில் கோதுமை சாப்பிட்றாங்க. இதில் இன்னொரு நாம் இங்கே ஒரு விஷயம் சாப்பிட்றோன்னா இன்னொரு ஊரில் இன்னொன்று இப்போ சாப்பிட்றாங்க. நாம் ஒரு பொருளை பற்றி இப்படி நினச்சோன்னா அவங்க அதே பொருளை பற்றி இன்னும் அப்படி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமே ஒழிய, இந்த இடத்துல மொழி, கலாச்சாரம் இது மாதிரிலாம் நாம் வேறு மதம் இது மாதிரி எடுத்துக்கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த டாரட் கலையானது யூனிவர்ஸ், உலகளாவியது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கலையினுடைய ஆரம்பகால வரலாறு என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுல தான் இன்றைய பாடம் ஆரம்பிக்க இருக்கிறது. ரொம்ப போர் அடிச்சுன்னா சொல்லுங்கள், வேகமாக போயிடலாம். இருந்தாலும் கூட நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அந்த விஷயத்தை பற்றி நமக்கு கூடுமான வரைக்கும் பல தகவல்கள் சந்தேகம் இல்லாமல் இருக்கணும்.
டாரட் அட்டை எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்ட்டே தெரியாம, டாரட் அட்டைன்னா என்னான்ட்டே தெரியாம, நாம எப்படி அதில் ஆர்வம் பார்க்கறது, நமக்கு வழிகாட்டுறது, வெளியில இருந்து வரக்கூடிய நண்பர்களுக்கு வழிகாட்டுறது, அதை எப்படி தொழிலா பண்றது? அப்ப அது சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆரம்பகால வரலாறு அப்படின்னு சொன்னோம்னா, மர்ம கதைகள், அமானுஷ்ய கலைகள் அப்படிதான் இருந்துச்சு. அந்த யூகங்கள், பிரபஞ்சத்தை பற்றி அந்த யூகங்களை அமானுஷ்ய கலையின் மூலயமாக வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த டாரட் கலையுடைய ஆரம்ப கட்டம் இருந்தது. பண்டைய எகிப்தினுடைய புனித புத்தகங்கள், எகிப்துக்காரங்க தானே அந்த கபாலாயன மக்கள், டாரட் மொழி, ஹிப்ரு மொழி, அதெல்லாம் அந்த அந்த மக்கள் அவங்களுடைய புத்தகத்திலிருந்து தான் இந்த டாரட் ஆருடத்தினுடைய அந்த ரகசியங்கள் எல்லாம் பெறப்பட்டது அப்படிங்கிறது நம்புகிறாங்க. இல்லைங்க, இது இந்தியா, சீனா இது மாதிரியான நாடுகளில் தோன்றிச்சு. அந்த ஜிப்சி அப்படின்ட்டு ஒரு இன மக்கள் வந்து அந்த பக்கம் இருந்து ஐரோப்பாவிலேருந்து வந்துட்டு போனாங்க. அவங்க தான் இங்கிருந்து ஐரோப்பாவுக்கு இதை கொண்டு போனாங்க. பாருங்கள், அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னம்னா, இன்றைக்கி நாம் ஒரு ஓலையில் பொம்மையெல்லாம் வரைஞ்சி ஏடு ஜோசியம் அப்படின்ட்டு நாம் நம்முடைய குறவன் குறத்தி அவங்க இருக்காங்க இல்லையா, குறவர்கள் இனம், அவங்கெல்லாம் இன்றைக்கும் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போனோம்னா அங்கே அந்த ஏடு பார்ப்பாங்க. நம்ம ஊருக்கு 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை கிராமப்பகுதிக்கு அந்த ஏடு ஜோசியம் பார்க்குறவங்க வருவாங்க. நான் பார்த்துருக்கேன், செம்மையாக பழிக்கும். டாரட் ஆருடத்திற்கு 1% குறைவானதல்ல இந்த ஏடு ஜோதிடம். செம்மையாக இருக்கும். ஏடு ஜோதிடத்திலே ஒரு 30-35 படங்கள் தான் இருக்கும். டாரட்டில் 78 படங்கள் இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லைங்க, கபாலா இனத்தார் கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னுட்டும், கிரேக்கத்தினுடைய அந்த மதங்கள் நாஸ்டிசம், ஹெர்மெட்டிசம், கேத்தரிசம் இவங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னுட்டும் சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லிக்கிட்டாலும் அந்த ஏரியா அரேபியா மற்றும் இந்திய தத்துவங்களுடைய கலவை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்லிக்கிட்டாலும் இந்தியா, அரேபியா இதை தாண்டி இந்த கலை இங்கே தான் தோன்றிச்சுன்ட்டு மூணாவதாக இன்னொரு நபர் வரவே கிடையாதுங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டாரட் வந்து ஏன் இப்படி வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா, இங்கிருந்து ஒரு உண்மையை சொன்னாலும் அங்கிருந்து ஒரு உண்மையை சொன்னாலும் உண்மை எப்பொழுதும் உண்மையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த டாரட் என்பது பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை இங்கிருந்து பார்த்தாலும் அங்கிருந்து பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இதில் அந்த ரகசியத்தை யூஸ் பண்ணுற மெத்தேடு அப்படின்னு சொல்லும் பொழுது டாரட் ஆருடம் வேறு மாதிரி இருக்கிறது. மனிதர்களுடைய உண்மையான நடைமுறை வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அந்த நடைமுறை வாழ்க்கைக்கான இப்போ நாம் ஒரு பாதையில் போயிட்டுருக்கோன்னு வைங்களேன், அந்த பாதையில் நம்ம தொடர்ந்து போனால் எதிர்காலத்திலே எங்கு போய் சேருவோம் அப்படிங்கிறத டாரட் ஆருடம் காட்டும். எதிர்காலத்தினுடைய திறவுகோல். அந்த எதிர்காலத்தினுடைய திறவுகோலை டாரட் தேவதைகள் தன்னுள் வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. அப்போ இதை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற ரூட்டில் இதுதான் இறுதி முடிவு அப்படின்னு சொன்னால், டாரட் ஆருடம் பார்த்துட்டு பரிகாரமாக அந்த சூழ்நிலையை நாம் இப்பயே மாற்றி வேற மாதிரி பண்ணணும்னு சொன்னால் அந்த முடிவுகள் வேறு மாதிரி வரும். இதை பல நபர்களுக்கு சொல்லி புரிய வைத்து செய்து காட்டியிருக்கிறேன். சரிங்களா? பொதுவாக இது ஆரம்பகால வரலாறு அப்படின்னு சொன்னோம்னா கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு, அதாவது ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்திலே அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே ஒரு பெரிய நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்திலே உலகளாவிய பல்வேறு கலைகள், புத்தகங்கள், அறிவியல், கவிதை, காவியம் எல்லாம் இருந்துச்சாமா. சரிங்களா? கிமு 4 அப்பயே வந்து இந்த அமானுஷ்ய கலைகள்லாம் அந்த இடத்துல சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி ஒரு 700 வருஷத்துக்கு பின்னாடி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 300 வருஷம், அப்போ உண்டான பல மத கலவரங்களால் அந்த நூல்கள், அமானுஷ்யமான நூல்கள் எதுவுமே கடவுளுக்கு எதிரானது அப்படிங்கிற நம்பிக்கையினால்
அந்த எகிப்தினுடைய அலெக்சாண்ட்ரியா நூலகம் அழிக்கப்படுகிறது. இப்போ அங்கிருந்து ஒரு சில எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சில வண்டிகளிலே ஏற்றி மொராக்கோ அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ் அப்படிங்கிற நகரத்திலே இந்த ரகசியங்களை எல்லாமே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது நமது கருத்தல்ல, ஆய்வாளர்களுடைய கருத்து. அப்போ கிபி 300க்கு பின்னாடி இன்னைக்கு 1700 வருஷம் நம்ம போயிட்டோம்னா பாருங்களேன். அப்போ அதுக்கும் பின்னாடி அந்த மக்கள்லாம் அப்படியே தானே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கலை அழியக்கூடாது, வேறு நபர்களுக்கு போய் சேர்ந்துடவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக அமானுஷ்ய வடிவங்கள் மூலயமாக, அமானுஷ்ய வடிவம்னா என்ன, கொஞ்சம் பேய் மாதிரி பிசாசு மாதிரி புரியாத என்னன்ட்டே தெரியாத ஏலியன் மாதிரி இதெல்லாம் வரைஞ்சி ஆன்மீக செய்திகளை நாம் புரிந்து கொள்வதற்காக அந்த மாய சின்னங்களின் குறியீடுகள் கொண்ட புத்தகத்தை உருவாக்கினார்கள். எப்படிங்க, கிபி 300க்கு பின்னாடி பல ஆண்டாயிடுச்சு, 400 500 600 அப்படி, அதாவது கிபி ஒரு 700 900 வாகல. ஆனால் அதில் அந்த குறியீடுகள் மட்டும்தான். அந்த குறியீடுகள் புத்தகத்தில் பேப்பர் இருந்துச்சு அப்போன்னா, பேப்பர்லாம் அப்போ கிடையாது சரிங்களா, பேப்பர்லாம் அப்போ கிடையவே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரம் இருக்கு இல்லைங்களா, மரத்தை வந்து பலகையாக்கி அந்த பலகையில் இந்த உருவங்களை வந்து செதுக்கி வைப்பாங்க. அது மாதிரி செதுக்கி வச்சு அப்படியே கொண்டு போனாங்க. அதற்கான விளக்கத்தை வாய் வழியாக மட்டும்தான் சொன்னாங்க. இதனால் அந்த பொம்மையை பார்த்தோன்னா, அந்த உருவத்தை பார்த்தோன்னா அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அப்போ அறிவு இழக்கவில்லை, மறக்கவில்லை, உறுதியாக இருக்கிறது. அந்த அமானுஷ்யமான சின்னங்கள் அதை வச்சுட்டு அந்த கலை வந்துகிட்டே இருந்துச்சு. பின்னாடி அதை அட்டைகளில் கொண்டு வந்தாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டாரட் அட்டைகள் பற்றி கிடைச்ச பழமையான ஆதார குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 1392 அங்கே தான் ஃபஸ்ட் டைம் டாரட் அட்டை பற்றி சொல்கிறாங்க. இது பிரான்ஸ் நாட்டில் ஆரம்பிக்குது. பிரான்ஸில் 6ஆம் சார்லஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சியில் இருக்கார். அப்போ இந்த அட்டைகளை வடிவமைத்தார். அதை வடிவமைத்தவர் கபாலா ஜோதிடர் தான். அதனால தான் நம்ம கபாலா வழியில் டாரட்டாருடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கபாலா ஜோதிடர் இருக்கார் இல்லையா, அவர் தான் முறையாக இந்த டாரட்டாரோட அட்டைகளை பற்றி அந்த ரகசியங்களை வடிவமைத்து அந்த அட்டைகளை உருவாக்கினார் 1392. அந்த அரசருடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப, அரசர் இல்லையா, அவருடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப கம்பளி, அப்போ பேப்பர் கிடையாது இல்லையா, கம்பளி, அந்த கம்பளி ஆடையில் வரைந்திருக்கிறார். அதனுடைய கார்னர் எல்லாம் தங்கம் மற்றும் வெள்ளி அதில் வந்து அப்படியே கோத்து அழகாக பண்ணியிருக்கார் அட்டை. அதே மாதிரி லபிஸ் லஜூலி அப்படிங்கிற ஒரு கல் இருக்குங்க, அதனுடைய நீல கலரில் இருக்கும். அதை பொடி பண்ணி அப்படியே கோந்து மாதிரி பசை மாதிரி போட்டு அப்படியே அதில் அப்படியே தூவி ஓவியம் வரைவாங்க. அது அந்த காலத்தில் இருந்த அந்த ஸ்பெஷல். அதே மாதிரி அடர் சிவப்பாக இருக்கக்கூடிய மம்மிக்களின் தூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறமிகள் அதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கற்கள் ரசாயனங்கள் இதுன்னு வச்சிங்களேன். இதையெல்லாம் வச்சுட்டு அந்த நீல கலரையும் அந்த சிகப்பு வண்ணத்தையும் வேறு சில இயற்கையாக கிடைத்த வண்ணங்களையும் வைத்து அந்த கம்பளி துணியில் இந்த படங்களை எல்லாம் அவர் வரைகிறார். யார்? அந்த கபாலா ஜோதிடரான ஜாக் கிரிங்கோன்னூர். இந்த தொகுப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு 17 அட்டைகள் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. 17 அட்டைகள் வருது. ஒரு நபர் எத்தனை சொல்லுவார்? 17 அட்டைகள் இருந்தாலும் கூட இத்தாலியிலே பிற்காலத்தில் தான் அது 17 வந்துச்சு, இன்னும் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னுட்டோ, அல்லது இத்தாலியில் இதுக்கு பின்னாடி 17ங்கிறத 18 19 20ன்னுட்டு அடுத்தடுத்த நபர்கள் வரைஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னுட்டோ அந்த வரலாறுகள் முன்னுக்கு பின் முரணாக கூறப்படுகிறது. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. 1392க்கு பின்னாடி 400 450 என்ன நடந்துச்சுன்ட்டு அது அந்த அளவுக்கு இது அமானுஷ்யமான விஷயங்கிறதுனால வெளியே வரல. அப்புறம் இடைக்காலத்தில் 400 இந்த காலங்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த அட்டைகள் வந்துச்சு இல்லைங்களா, அதை பார்த்தோம்னா அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பல புல்லுருவிகள் வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எதிர்காலத்தை கணிக்கிறேன், இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா இது மாதிரியெல்லாம். அந்த காலத்தில் சண்டை போட்டால் இந்த சண்டை போடும்போது இவன் ஜெயிப்பானா அவன் ஜெயிப்பானா, இவன் செத்து போயிடுவானா அவன் செத்து போயிடுவானா, அப்படி தானே. அப்போ அது மாதிரி சூதாட்ட அட்டைகளாக அது மாறிவியது.
அந்த டாரட் அட்டையை சூதாட்ட அட்டையாக மாற்றினார்கள். அதனால் அந்த டாரட் கார்டுகள் தேவாலயங்களால் எரிக்கப்பட்டது. இயேசுவுக்கு எதிரானது, இது சாத்தான்களுடைய அட்டை அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சாங்க. அந்த அளவுக்கு மோசமாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது காலம் சொல்கிறது. கடவுளுக்கு எதிராகவே பயன்படுத்தினாங்க டாரட் அட்டையை. சீட்டு விளையாடுவது பெரிய பாவத்தில் சேர்க்கும் வழி அப்படின்ட்டு கூறினாங்க. ஏன்னா இன்றைக்கும் நம்ம ஊரில் சீட்டு விளையாடுறவன் நல்லவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கிராமத்திலே போக்கிரிங்க தான் சீட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ரம்மி அப்போ அது இதுன்ட்டு எல்லாருமே விளையாண்டாலும் கூட அனைவருக்கும் அந்த நல்ல பேர்லாம் நம்ம ஊர் பெரியவங்க கிட்ட கிடையாது. சீட்டு விளையாடுறவன்லாம் நல்லவன் கிடையாது. அந்த அர்த்தம் உலகளாவே இருக்குங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த அட்டைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கும் அந்த அட்டைகள் சீட்டாட்ட அட்டைகள் மாதிரி தான் டாரட் அட்டைகளும் இருக்கும் ஏறக்குறைய. டாரட் அட்டைகளுடைய நீட்சி தான் சீட்டாட்ட அட்டை. சரிங்களா? அது இப்போ சூதாட்டத்துக்கே தனியாகவே கொடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். அது துரதிர்ஷ்டவசமானது. 1377 அப்போ சுவிஸ் பாதிரியார் ஆரம்பித்த சீட்டாட்டம் மீதான முதல் தாக்குதல். 78 அட்டைகள் அப்போ கிடையாதுங்க, வெறும் 56 அட்டைகள் தான். அப்போ அந்த 56 அட்டைகள் இருந்துச்சு இல்லைங்களா, அது மேலே எதிர்த்து அவர் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1450ஆம் ஆண்டிலே வடக்கு இத்தாலியில் ஒரு துறவி இருந்தார். ஆருடம் கூறக்கூடிய அந்த படங்கள் கொண்ட அட்டைகளை அவரும் கண்டித்தார். சீட்டாட்டம் மீதான அவரது தாக்குதல் 377க்கு பின்னாடி 450 இவர் ஒரு தாக்குதல் பண்ணார் பாருங்க. அதெல்லாம் பெர்னாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் மீண்டும் அதை உருவாக்குறார் 1423. 23லேருந்து ஒரு 25 ஆண்டுகள் அது திரும்பவும் மோசமான ஒரு ஆட்டமாக மாறுகிறது, சூதாட்டமாக மாறுகிறது. திரும்பவும் ஒரு துறவி வர்றாரு, ஒரு சாமியார் வர்றாரு, அவரும் அதை திரும்பவும் அழிச்சிடுறாரு. இப்போ பல முறை அழிவை சந்தித்தது டாரட் ஆருடம். பின்னாடி இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க 13ஆம் நூற்றாண்டிலே, இதெல்லாம் ஆதாரம் இல்லாத செய்திகள். சரிங்களா? சீனா, இந்தியா, ஆசியா நாடுகளுக்கெல்லாம் மார்கபோலோ அப்படிங்கிறவர் வர்றாரு. அவர் டாரட் அட்டைகளை எல்லாம் சீனாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்தார், இந்தியா சீனாவிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரலாற்று ரீதியாக தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னேன்னா, டாரட் அட்டைகள்லாம் ஒரு 1500 1450 500 அந்த காலகட்டத்திலே இத்தாலியில் தோன்றியது. ஆனால் மார்கபோலோடைய ஆண்டு 1300. ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்துட்டு போயிட்டார். அதனால் அதற்கான சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு பலர் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட சீனாவிலே வட்டமாக இருந்த ஆரோட அட்டைகள் வட்டமாக அவங்க பண்ணியிருப்பாங்க. அங்கே சீனாவில் தான் பேப்பர். இங்கே மார்கபோலோ தான் பார்த்திங்கன்னா சீனாவில் இருந்து அந்த பேப்பர் எப்படி பண்ணுறதுங்கிற டெக்னாலஜி ஐரோப்பாவுக்கு கொண்டு போனவர் மார்கபோலோ தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இத்தாலியில் வெனிஸ் நகரம், அங்கே பல்வேறு விஷயங்களை பண்ண பின்னாடி 78 கார்டு, இப்போ நாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, 78 கார்டு, அந்த மாதிரி 78 கார்டுகளாக ஒரு டாரட்டாரோட அட்டை செய்யப்பட்டது 16-17ஆம் நூற்றாண்டிலே. சரிங்களா? அப்போ வெனிஸில் டாரட் என்பது சூதாட்டம் போல தான் திரும்பவும் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 16-17ஆம் நூற்றாண்டு 1100 எவ்வளோங்க, 1100 அது வரமாட்டேங்குது பாருங்கள், 1700 600 அந்த ஆண்டுகளில் கண்டுபிடிச்ச அந்த அட்டைகள் இன்றைக்கும் வெனிஸில் சூதாட்ட அரங்குகளிலே பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், அது கிடைக்கும். அவருடைய பேர் கூட இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? சோலா புஸ்கா டாரட் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் டாரட்டினுடைய வரலாறு அப்படி தான் போயிட்டுருக்குங்க. இது மாதிரி மத எதிர்ப்பு, முக்கியமாக கிறிஸ்துவ மதத்தினுடைய எதிர்ப்பே இருந்தாலும் கூட ஒரு மாற்று சிந்தனைவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் இவர்களுடைய ஆதரவினால் இந்த டாரட் அட்டைகளுடைய பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் வந்தது. அப்போ கொஞ்ச நாளில் அந்த எதிர்ப்புங்கிறது படிப்படியாக கம்மியாகிடுச்சின்னு பாருங்களேன். ஐரோப்பாவிலே மர வேலைப்பாடு, ஓவிய வளர்ச்சி இதெல்லாம் அதிகமாக அந்த பேப்பர்லாம் கண்டுபிடிச்ச பின்னாடி கார்டு தயாரிப்பை ஒரு தொழிலாகவே மாற உதவியது. பணக்கார வாடிக்கையாளர்கள் தனக்கு ஒரு தனியாக கார்டு வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்க நிறைய நபர்களை வச்சு அந்த மரத்துலையே செதுக்கி கொடுப்பாங்க இல்லையா, சின்னதாக, அது மாதிரிலாம் நிறைய தச்சு வேலை பண்ணுறதுக்கு நிறைய வந்தாங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு பெரிய பெரிய பணக்காரங்கான தச்சு வேலைக்காரங்க இருக்காங்க. அப்புறம் 15ஆம் நூற்றாண்டு 1500 வந்துருச்சுங்க.
அப்போ புளோரன்ஸ் அப்படிங்கிற நகரில் பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ச்சி ஆயிடுச்சு, நிறைய காடுகள் வந்து வளர்ச்சி ஆயிடுச்சு, 98 காடுகள் வரைக்கும் வந்துருச்சு. 98 காடு வந்துருச்சு. அதை பார்க்குறாங்க, சரிங்களா? அதை பார்த்து ஒரு ஓவியர், அதை செதுக்கிற ஆல்பிரெக்டர் அப்படிங்கிற ஒரு நபர், ஜெர்மனி அவருடைய சொந்த ஊர், அவர் ஜெர்மனிக்கு போகிறார். ஜெர்மனிக்கு போய் அவருக்காக ஒரு காடை உருவாக்குறார். இத்தாலியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிலர் அந்த டாரட்டோடைய தோட்டம் இத்தாலியில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1412 பைசா கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இளவரசர் பிரான்சஸ் அவர் தான் வடிவமைச்சார். அவர் தான் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்ச 78 காடு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தொடக்கம் அவர் தான். அவர் என்னத்தை பண்ணாரோ அந்த மாதிரின்னு சொன்னால் சாம்பிள், அதில் இருந்து தான் இன்னைக்கு இருக்கிற 78 காடுக்கான அந்த டாரட் சின்னங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்காங்கங்கிறதுனால இப்போ நாம் யூஸ் பண்ணுற இந்த காடு மிகவும் சக்தி மிக்கது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கும் பின்னாடி இன்னும் பல விஷயங்கள், இத்தாலி அட்டையில் 78 இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி வேற மார்சியோனோ அப்படின்ட்டு பண்ணாங்க. இது மாதிரி இத்தாலியில் இன்னும் ஒரு அட்டை, முக்கியமான அட்டை வருதுங்க. அதில் 12 ஜோதிட அடையாளங்கள், பூமி, காற்று, நெருப்பு, நீர், இந்த 4 பூதங்கள். இப்போ நாம் யூஸ் பண்ணுறது இந்த 4 பூதங்கள் வச்ச காடு தான். இதற்கான அடிப்படை கட்டமைப்பை அவங்க பண்ணாங்க. எப்போ நம்ம கையில் இருக்க 1415 பண்ணாங்க. இதில் அந்த 4 பூதங்கள்னு சொல்லலாம், அல்லது 7 தெய்வீக நற்பண்புகள் இருக்குங்க. அந்த 7 தெய்வீக நற்பண்புகளில் விசுவாசம், நம்பிக்கை, தர்மம், விவேகம் ஆகிய 4 மட்டும் எடுத்து இங்கே டாரட் அட்டைக்குள்ளார கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி பல நூற்றாண்டுகளாக வரலாற்று ஆசிரியர்கள், அமானுஷ்யவாதிகள் இவங்கெல்லாம் டாரட்டை படிச்சுட்டு வந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, தனக்கான சொந்த டாரட் கட்டுக்களை தன்னுடைய மனசில் இருந்த மாதிரி எல்லாம் வடிவமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெயர்கள், சின்னங்கள் இதெல்லாம் ஒரு கட்டுக்கும் இன்னொரு கட்டுக்கும் மாறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். 1773 சரிங்களா, அதுக்கு பின்னாடி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சில அட்டைகளை கம்மி பண்ணாங்க. அதாவது ஏறக்குறைய எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தது 1773க்கு பின்னாடி தான், சரிங்களா. அப்போ வந்து மரத்தில் வெட்டி இருக்கக்கூடிய அந்த குறிப்புகளில் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து அதே மாதிரி வரைஞ்சி பண்ண ஆரம்பித்தாங்க, சரிங்களா. இதுக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான நடைமுறை டாரட் ஆருடங்கள், இது பற்றி பார்த்திங்கன்னா தி புக் ஆஃப் தோத் அப்படிங்கிற ஒரு புத்தகம், எகிப்திய ஞான புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அறிஞர் ஃப்ரீமேசன் அப்படிங்கிறவர் எழுதுகிறாரு 1781. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். 1781 அந்த பிரெஞ்சு அறிஞர் என்ன எழுதுறாருன்னா, நெப்போலியன் எகிப்தின் மீது படையெடுப்பார் அப்படிங்கிறத இந்த டாரட் ஆருடம் மூலயமாக கணித்து ஒரு புத்தகத்தில் எழுதிவிட்டார். அந்த புத்தகத்திலே இருந்தது 1781 எழுதுறாரு. 98 17 வருஷம் கழிச்சு தான் நெப்போலியன் எகிப்தின் மீது படையெடுக்கிறாரு. அப்போ டாரட் ஆருடம் பிரபலமடைகிறது, சரிங்களா. அதுக்கு பின்னாடி தான் எல்லாருமே டாரட் ஆருடம் இதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னுட்டே வர்றாங்க இன்னைக்கு நம்ம வரைக்கும். அப்போ மேஜர் ஆர்கானில் 22 அட்டைகளுக்கும் ஹீப்ரு கபாலா இனம் அந்த எழுத்துக்களுக்கு இடையே ஒரு தொடர்பை உருவாக்கலாம் அப்படின்ட்டு, அதானே முதல்ல இருந்து வந்துச்சு. அப்போ அதுக்குள்ளார ஒரு தொடர்பை உருவாக்கலான்ட்டு பிரெஞ்சு அறிஞர் ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு, அதில் அவர் ஜெயிச்சிடுறாரு. அடுத்து 1888ஆம் ஆண்டில் பிரிட்டன், இங்கிலாந்து அமானுஷ்ய அமைப்புன்னு அங்கெல்லாம் இருக்குங்க. இங்கெல்லாம் எதுவும் கிடையாது, அங்கே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அமானுஷ்ய அமைப்புன்ட்டு. அங்கே வந்து இருந்த ரைடர் ஒயிட் கார்டுகள், இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரைடர் ஒயிட் கார்டுகளை உருவாக்கிய ஏஇ வைட், அப்படி அவருக்கு வந்து இந்த லெவி அப்படிங்கிற 1888 அந்த ஆராய்ச்சி பண்ணாங்க இல்லையா லெவி, அவங்க ஆராய்ச்சி வந்து இவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஷனை கொடுத்துச்சு. இந்த ஆர்வத்தினால கபாலா எண், ஜோதிடம், எகிப்து சின்னங்கள், அதனுடைய ஞானம் இதையெல்லாம் ஒன்றிணைத்து டாரட் ஆருடத்தினுடைய இறுதி கோட்பாட்டை உருவாக்குகிறார்கள். இதுதான் இப்படிதான்ட்டு. டாரட்டினுடைய பல ஆய்வுகள் உள்ளடக்கி இருந்தாலும் கூட அடிப்படையில் இந்த அட்டைகள் எல்லாமே ஒரு மந்திர அட்டைகள் அப்படின்னு சொல்லணும். இதை உருவாக்கிய படைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அது கூட அவங்களுடைய நம்பிக்கைகளும் இதுக்குள்ளே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குறியீடுகள் மந்திர குறியீடுகள், அந்த உருவங்கள்
படைப்பாளர்களுடைய நம்பிக்கை. அப்ப எந்த படைப்பாளர் மிகச்சிறந்த தெய்வத்தோடு ஒன்றிய ஒரு ஞான நிலையில இருந்தாரோ அவருடைய படைப்பு காலத்துக்கு நிற்கும். அது டாரட் ஒயிட்டுடைய இந்த டெக்ல தான் நிற்கும். டாரட்டினுடைய அந்த தகவமைப்புன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப சிக்கலானது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையான ஞானம் இல்லாட்டி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அட்டைகள், ஏஞ்சல் அட்டைகள், ஓசோ அட்டைகள், டெவில் அட்டைகள், காமெடி அட்டைகள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி அட்டைகள் கூட இருக்கு. அந்த அளவுக்கு காமெடி பீஸா பண்றாங்க. அவைகளும் பலன் கூற ஏற்றதுதான். ஆனா டாரட்டினுடைய லாஸ்ட் ஃபைனல் எண்டில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய பண்டைய ஆதாரங்கள், மூல ஆதாரங்கள், அதனுடைய தேவதைகள், அதனுடைய ஒரிஜினல் அந்த சின்னங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லணும். அந்த பிரபஞ்சத்தினுடைய கண்ணாடிகள் நம்மிடம் பேசும். அதை அதிகபட்சமாக தன்னுள் கொண்ட ஒரு அட்டை இருக்குன்னா அது டாரட் ஒயிட் டெக் தான். இந்த டாரட் ஒயிட் அட்டை மட்டும்தான் அதை அதிகபட்சமாக தன்னுள் வைத்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்து முடிஞ்ச மட்டும் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. 1916 அப்போ அமெரிக்கானுடைய ஆன்மீகவாதி எழுத்தாளராக இருந்த ஆர்தர் எட்வர்ட் வைட், அவர் தான் முக்கியமான ஆள். அவர் ஓவிய கலைஞராக இருந்த பமீலா கோல்மன் ஸ்மித். யார் அந்த பமீலா கோல்மன் ஸ்மித் அப்படின்னா ஒரு பெண். அவங்க வந்து ஆன்மீக மந்திரவாதி, ஒரு மந்திரவாதியாகவும் இருந்தாங்க, சிறந்த ஓவிய கலைஞராகவும் இருந்தாங்க. அப்போ ஒரு மந்திரவாதியாக பூஜை புனஸ்காரங்கள் செய்து ஒரு பல மேஜிக் அற்புதங்களை நடத்தக்கூடிய அவர் ஆன்மீக எழுத்தாளராக இருந்த அந்த 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 நிறுவனம், அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அமானுஷ்ய நிறுவனம், அவருடைய தலைவராக இருந்த அந்த ரைடர் ஒயிட் அவரோட இணைந்து அந்த டாரட் அட்டையை வடிவமைக்கிறார். யாரு? பமீலா கோல்டன் ஸ்மித். இதுதான் ரைடர் ஒயிட் டெக் என்று இன்று வரைக்கும் நாம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் கருத்துக்களை உணர்த்துவதற்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னங்கள் தான் மெயினாக இருந்துச்சு. அந்த சின்னங்கள் அப்புறம் உருவங்கள்லாம் இருக்கும். அந்த எகிப்து பிரமிடில் கூட இருக்குங்க. அந்த டாரட்டுடைய கபாலாயன மக்கள் எதை வழி வழியாக கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த பாடத்தினுடைய இறுதியில் ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறோம். இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அது பாடத்தினுடைய 5 நாள் முடிஞ்ச பின்னாடி 6ஆம் நாள் கொடுப்போம். இதில் வந்து அந்த சின்னங்கள் மட்டுமே வச்சிருந்தா குழப்பம் ஏற்படுகிறதுங்கிறதுனால அந்த சின்னங்களை காட்சிகள் ஊடாக கொடுத்து அவங்க பண்ணாங்க. இது பாரம்பரிய டாரட்டாரிடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது, இது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மல மக்கள். இருந்தாலும் கூட அவங்க பெரிய அளவில் ஒரு திருத்தம் செய்தார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மறை இயலாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அமானுஷ்ய நபர்கள், அவங்கெல்லாம் நிறைய திட்டுறாங்க, நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க, இவுங்கிறாங்க. இருந்தாலும் அந்த புதிய அட்டைகள் அழகாக இருந்தது, பலன் சொல்ல எளிதாக இருந்தது, அனைத்து விஷயங்களையும் தன்னுள் கொண்டிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பாக சொல்கிற அளவுக்கு போகிற அந்த ரீடர்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டை இப்போ உங்களுக்கு படத்தில் தெரியுது பார்த்தீங்களா, தி ஒரிஜினல் ரைடர் ஒயிட் டாரட் டெக். இந்த அட்டை தான் ஒரிஜினலுங்க. இந்த பயிற்சியில் நீங்கள் இணையக்கூடிய நீங்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது. கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் நீங்கள் கார்டு வாங்கணுன்னா 5000 6000 ஆகும். பயங்கரமாக ரொம்ப விலை ஜாஸ்தி. நான் ஒரு 12 வருடத்திற்கு முன்னாடி இங்கிலாந்திலே வேலை பார்த்த ஒரு நண்பர் மூலயமாக அவர் இங்கே வரும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்தேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அது 3000. அதுவே மட்டம் தான். சரிங்களா? அதுவே மட்டம், ரொம்ப மோசமானது. இப்போ ஆன்லைனில் கிடைக்கிறது அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு 800 ரூபா 1200 ரூபா ரேஞ்சில் அப்பப்போ விலை மாற்றத்தில் கிடைக்குது. நம்ம மாணவர்கள் அனைவருமே அதற்கான லிங்கை வாங்கி அதெல்லாம் ஆர்டர் போட்டுருங்க. பாடத்தில் இணையிறோன்னா அதை ஆர்டர் போட்டுருங்க. ஏற்கனவே உங்கள் கையில் இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதுதான் அதனுடைய வடிவமைப்பு. இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அந்த அட்டைகள், அதனுடைய வரலாறுகள் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு சிலருக்கு போர் அடிச்சான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட அது நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இந்த அட்டைகள் 78 அட்டைகள் இருக்குங்க. அதில் 2 முக்கியமான பிரிவுகள் இருக்கிறது. இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு. கொஞ்சம் உள்வாங்கிக்கலாம். ஒரு பேனா பேப்பரில் இப்போ இருந்து எழுத ஆரம்பிச்சுக்கலாம். இதில் மேஜர் ஆர்கனா அப்படிங்கிறது 22 அட்டைகள். சரிங்களா? இது வந்து பெரிய அட்டைகள் அப்படின்னு சொல்லலாம். 22 அட்டைகள். இவைகள் வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகளை குறிக்கிறது. வாழ்க்கையினுடைய முக்கியமான நிகழ்வுகள் அதெல்லாமே திருப்பு முனையாக இருக்கும். ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் திருப்பு முனையாக புதிய வெவ்வேறு நிகழ்வுகளாக இருக்கும். அதெல்லாம் என்னென்ன நிகழ்வுகள் அப்படிங்கிறது அந்த அட்டையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். முக்கியமாக நமது ஆன்மா சார்ந்த விஷயங்களை இந்த மேஜர் ஆர்கானா தான் சொல்லுகிறது. அடுத்தது மைனர் ஆர்கானா, சிறிய அட்டைகள். அது பெரிய அட்டைகள், இது சிறிய அட்டைகள். சிறிய அட்டைகள்ங்கிறது பேர் தாங்க. அட்டையெல்லாம் அதே சைஸில் தான் இருக்கும். யாருக்கும் அந்த சந்தேகம் வேண்டாம். இதில் மொத்தம் 56 அட்டைகள் இருக்கிறது. 56 அட்டைகளும் பார்த்தீங்கன்னா தினசரி வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன நிகழ்வுகள், சின்ன சின்ன அனுபவங்களை குறிக்கிறது. இவை 4 வித பிரிவாக இருக்கிறது. ஒரே 56 அட்டைகளும் 4 விதமான பிரிவுகளில் இருக்கிறது. பணம், அன்பு, இது மாதிரின்னு வச்சுக்கலாமே. அதெல்லாம் என்னங்கிறத இன்றைக்கி நாங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? இந்த பெரிய அட்டைகள் 22 மிக முக்கியமான பெரிய நிகழ்வுகளுக்கு. பெரிய அட்டை அப்படி மேஜர் ஆர்கானா அப்படின்னாலே பெரியன்ட்டு வச்சு வந்துருச்சு இல்லையா? மேஜர் அப்படி வந்துருச்சு. இப்போ மேஜர் விஷயம், பெரிய விஷயம். இது மைனர்னா சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 பிரிவுகள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் குச்சிகள், குச்சிகள்னா வேன்ஸ், வேன்ஸ்னா குச்சி. இது ஆற்றல், ஒரு மனிதனுடைய ஆற்றல், உத்வேகம், படைப்பாற்றல் பற்றி கூறும். அடுத்தது கோப்பைகள். இது உணர்வு சம்பந்தப்பட்ட அட்டைகள், கோப்பைகள். இதில் உணர்வுகள், காதல், உள்ளுணர்வு இதை பற்றி கூறும். அடுத்து கத்திகள், ஸ்வாட்ஸ். இது மன அழுத்தம், சிந்தனை, முடிவெடுத்தல், அப்படியே இப்போ முடிக்கணும் அது மாதிரியான விஷயங்களை பற்றி கூறும். அடுத்தது நாணயங்கள், பெண்டகிள்ஸ். இது பணம், வேலை, ஆரோக்கியம், ஒரு பொருளாதாரம் சார்ந்த, பொருளியல் சார்ந்த, வசதி வாய்ப்புகள் சார்ந்த அந்த விஷயத்தை பற்றி கூறும். இப்போ மொத்தம் 4 பிரிவுகள் அப்படின்னு பார்த்தாச்சு இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு பிரிவிலும் 10 அட்டைகள் எண்கள் கொண்டது, நம்பர்ஸ். 1 குச்சி, 2 குச்சி, 3 குச்சின்ட்டு 10 குச்சி வரைக்கும் இருக்கும். அது மாதிரி எல்லாமே. அதே மாதிரி அந்த குச்சிகள் இருக்குன்னு வைங்களேன், கோப்பை, கத்தி, நாணயம் எதாக இருந்தாலும் சரி, அதில் 4 அட்டைகள் சபை அட்டை அப்படின்ட்டு இருக்கும். கோர்ட் அட்டைகள் அப்படின்ட்டு இருக்கும். பேஜ், நைட், குயின், கிங் அப்படின்ட்டு 4 அட்டைகள் இருக்கும். இது சேர்த்து மொத்தம் 10 நாளும் 14, 4 14 56 கூட மேஜர் ஆர்கானா 22 சேர்த்து 78 அட்டைகள் அப்படிங்கிறது கணக்கு. சரிங்களா? இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நாம் வரிசையாக படிப்படியாக விரிவாக முழுமையான பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ டாரட் ரீடிங் செய்வது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. என்ன இன்னைக்கு வந்து முதல் நாள் வகுப்புங்கிறதுனால டாரட் ரீடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்விகளை நீங்கள் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அந்த பாடத்தில் ஒவ்வொரு அட்டைக்கான விளக்கங்களை எடுத்துகிட்டே வரும்போது அந்த விளக்கங்களை இந்த கேள்விகளுக்கு உள்ள நாம் வச்சுக்கணும். அதில் முதல் கேள்வி, 4வது கேள்வி ரொம்ப முக்கியமானது. அது நம்ம அறிவு சம்பந்தப்பட்டது. 2, 3 அப்படிங்கிறது நம்மளுடைய செயல் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அப்போ அறிவு சம்பந்தப்பட்டதில் 2, செயல் சம்பந்தப்பட்டதில் 2 இருக்குது. அறிவு சம்பந்தப்பட்ட 2ல் இன்புட் 1, அவுட்புட் 1. கேள்வியை தெளிவாக வடிவமைத்தல் இன்புட்டு, அட்டைகளை விளக்குதல் அது அவுட்புட்டு. சரிங்களா? அதே மாதிரி அட்டைகளை கலத்தல், அட்டைகளை விரித்தல் அப்படிங்கிறது இன்புட்டு, அவுட்புட்டு. அந்த டாரட் அட்டைகளை ஒவ்வொரு முறையும் அதை கலைச்சி போடணும். சஃப்ளிங், அதை கலைத்து போடுதல், அது வந்து இன்புட்டு. அந்த அட்டையை அப்படியே விரித்து எடுத்து அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுங்கிறது 12 முறைகள் இருக்குது. 12 விதமாக அதை விரித்து போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் என்னென்ன, எதுக்கு எப்படி எப்படிலாம் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அவுட்புட்டு.
இந்த அட்டைகளை கலத்தல் மற்றும் விரித்தல் அப்படிங்கிறது பிசிக்கலாக நாம் பண்ணுற விஷயம். அதை விட்டுடலாம், நாம் எப்படி இருந்தாலும் பண்ணிடுவோம். நம்ம மைண்டில் பண்ணுற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இன்புட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாரட் ஆடுறதுல பல நபர்கள் கோட்டை விடுற இடம் இந்த இன்புட்டு தான். அட்டைகளை விளக்குதல்ங்கிற அவுட்புட்டுக்கு கொடுக்குற அந்த மரியாதை, கவனத்தை அந்த கேள்வியை தெளிவாக வடிவமைத்தல் அப்படிங்கிற அந்த இன்புட்டுக்கு கொடுக்காம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அவுட்புட் விளக்கம் நல்லா வராது. சரிங்களா? பல இடங்களிலே அந்த இன்புட்டு நாம் என்ன கேள்வி அப்படிங்கிறதுல சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் பலிக்கவே பலிக்காது. உதாரணத்திற்கு என்னுடைய கணிப்புகள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட எங்கே கிடைக்கும், அதாவது நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தரக்கூடியது சம்பவங்களை பெயர் குறிப்பிடாமல் அப்பப்போ தேவைப்பட்டால் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன்னா பொய்யை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் வாடிக்கையாளர்களுக்கு சொன்னதை கொஞ்சம் குறைவாக அல்லது சொல்லாமலேயே விட்டுட்டு ஆதாரத்தோடு எங்கேயாச்சும் பதிஞ்சிருப்பேன் இல்லையா, அதை மட்டும் சொல்கிறதுக்கான முயற்சிகளில் தான் நான் ஈடுபடுவேங்க. அது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம். இந்த அளவில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் எத்தனை சீட்டு இவங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அடியேன் கடந்த 4-5 முறைகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன். இப்போ போன மத்திய அரசாங்க தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே மத்தியில் எவ்வளவு பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிச்சோ அதிலேருந்து ஒரே ஒரு சீட்டு தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். அவங்க ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதை நான் முதல்ல பண்ணும்போது இல்லை நம்ம 400 என்னை திட்டுன்னு திட்டினாங்க. எனக்கு தெரியாதுங்க, டாரடம் இப்படி வந்துச்சு, நான் அதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அடைஞ்சிட்டேன். எனக்கே பயமாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக இருந்துச்சு. என்னுடைய மகள் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மார்க் இப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேயே சொல்லி ஒரு சீட்டில் குறித்து அதை மடித்து கொடுத்துட்டேன். அவங்க எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது அதை எடுத்து பார்க்குறாங்க. அவங்க எடுத்த மார்க்குக்கும் நான் கொடுத்த சீட்டில் இருக்கிற எண்ணிக்கைக்கும் 2 தான் வித்தியாசம். நான் 420ன்னு கொடுத்துருந்தேன், அவங்க 22, 24 எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இது மாதிரி பல ஆச்சரியங்களை நாம் டாரட்டாரோடத்தில் பண்ணலாம். நோய் நொடிக்காகட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் அது பாடத்தில் போக போக அந்தந்த அட்டைகள் வரும்போது அதனுடைய சாதனைகளை பற்றியும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்ன என்பதை தெளிவாக வடிவமைக்க வேண்டும். கேள்வியே தெரியாமல் நான் ஒரு அட்டை ஏன்னா டாரட் அட்டையில் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, எல்லாருமே கிடையாது, கொஞ்சம் புதியவர்களை நினச்சிட்டு இருக்கோன்னா உடனே இந்த அட்டை வந்துருச்சா, சன் அட்டை வந்துருச்சா, உடனே பயங்கரமாக உயர்ந்தது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஒரு அனுபவத்திலே அந்த தி சன் அப்படிங்கிற அட்டை வருகிறது. ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தவறு செய்து விட்டார். அந்த தவறு செய்துட்டு அதை மறைப்பதற்கு முயற்சிக்கிறார். இதில் மாட்டிக்குவேனா மாட்டிக்க மாட்டேனா, அந்த தப்பு செஞ்சிட்டேன் என்ன பண்ணலாம், அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார். தி சன் வருது. என்ன நடக்கும்? பொதுவாக சூப்பரான இது, பிரபலம் யோகம், நீ பெரிய ஆளாடுவ, அப்படி இப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அடியேன் அப்படி சொல்லவில்லை. மாட்டிக்குவ, ஃபுல்லாக மாட்டிக்குவ, நீங்கள் வந்து ஓடுற ஓட்டம் அப்படி இருக்கும், முடியாது, நீங்களே போய் சொல்லிடுங்க, சொல்லின்னா இருக்கிறதையும் சேர்த்து உருவி விட்டுருவாங்க, உங்களுக்கு எதிராக எல்லாம் கொடி பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். நேரட்டையாகத்தான் வந்தது. நேரட்டை எதிரட்டை, நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது, நேரட்டை தான் அப்படி தான் சொன்னோம். ஏன்னா அந்த கேள்வியை உள்வாங்க, நாம் தப்பு செஞ்சுட்டேன் மறைக்கலாமா மறைக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. அங்கே சன் அட்டையில் ஒரு குழந்தை துணியின்றி குதிரை மேலே ஜாலியாக போயிட்டுருக்கும், ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு. அவர் பண்ண தப்பு முழுசாக வெளியே தெரியுது, மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சிருச்சு. அப்படி அந்த கேள்வி தெளிவாக நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அட்டைகளுடைய விளக்கத்தை தெளிவாக சொல்லலாம், சக்ஸஸ்ஃபுல் ரீடர் ஆகலாம். அதற்கான பயிற்சி உங்களுக்கு தரப்படுகிறது நண்பர்களே. இப்போ அந்த மேஜர் ஆர்கனா அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த அட்டைகளெல்லாம் வரிசையாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த அட்டைகள் தாங்க நம்முடைய மிகப்பெரிய சொத்துக்கள். இந்த அட்டைகளுடைய விளக்கமே பிரபஞ்ச ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. இது மொத்தம் 22 அட்டைகள். இந்த 22 அட்டைகளும் 22 விதமான வாழ்க்கை சூழ்நிலைகளை, வாழ்க்கை காரணிகளை சொல்லுகிறது. A to Z. நான் ஒரு
சன் அப்படிங்கிற ஒரு அட்டை சொன்னேன் இல்லைங்களா, 19ஆம் நம்பர். இப்போ உங்கள் பார்வைக்கு அந்த அட்டை இருக்கும், 2வது அட்டையாக இருக்கும். சரிங்களா, முதல்ல 3னா சந்திரன், அடுத்தது சூரியன். அந்த சூரியனுக்கு அடுத்தது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது பார்த்தீங்களா. இதையும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சூரியனுக்கு அதை கூட குறைவான 18 எண்ணிக்கை கொண்டது 3, திருடுத்தனம். சன் அப்படிங்கிறது ஓப்பனாக இருக்கார், ஜட்ஜ்மெண்ட் அடுத்தது, உலகத்துக்கே தெரிஞ்சிடும். இதை நம்ம வரிசையாக சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஒரு கார்டு எடுத்தோன்னா அதுக்கு முன்னாடி சம்பவம் எப்படி இருக்கும், பின்னாடி சம்பவம் எப்படி இருக்குங்கிறத கூட நாம் பார்த்து கவனித்துத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தான் பெரிய ஆள் ஆவாங்க அப்படிங்கிற அந்த பயிற்சியினுடைய கடைசி நொடியில் சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த பாடம் இன்னும் பாடம் இருக்குது, கொஞ்சம் தூரம் இருக்குது, 9-30 பக்கம் கூட போயிடும். அதுக்குள்ளார ஒரு சின்ன இந்த அறிவிப்பை கொடுத்துட்றோம். இது ஆன்லைன் கிளாஸாக நடக்கிறது. பயிற்சி கட்டணம் 5173 ரூபாய் மட்டுமே. இன்னைக்கு 11/5 அன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. இது அறிமுக வகுப்பு. நாளையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு அட்டை. மைனர் ஆர்கானா 4 அட்டை முதல்ல நடக்கும். மேஜர் ஆர்கானா வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்கும். அதுக்குள்ளார நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணும், வகுப்பில் இணையக்கூடிய மாணவர்கள் எல்லாமே டாரட் ஒயிட் டாரட் அந்த அட்டைகளை நீங்களாகவே அமேசானில் வாங்கிக்கலாம். வேறு எங்கேயாச்சும் வாங்கியதுனாலும் வாங்கிக்கிங்க. அமேசானில் ஏற்கனவே நாம் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த லிங்க் இருக்குது. அதை வந்து நம்ம வெண்மர் அகாடமியில் சௌந்தர்யா மேடம் கிட்ட நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சரிங்களா. இந்த 5173 ரூபா அப்படிங்கிறது மிக மிக குறைவான கட்டணம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். கரண்ட்டில் ஒரு 20,000 25,000 ரூபாய் அப்படிங்கிற மதிப்பிலே வெறும் 8 மணி நேரம் 9 மணி நேர வகுப்பு அவ்வளவுக்கு போயிட்டுருக்கு. உறுதியாக நாம் 12 மணி நேரத்தில் இருந்து 15 மணி நேரம் வரைக்கும் அந்த வகுப்புடைய லென்த்து போகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரிங்களா. கண்டிப்பாக 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் போகுங்க. 12ங்கிறது முடியவே முடியாது. 15 மணி நேர வகுப்பு ஒட்டுமொத்தமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ரொம்ப பெரிய வகுப்பு. சரிங்களா. இது வந்து நம்ம முழுசாக அந்த சப்ஜெக்டை முடிக்காமல் இந்த வகுப்பு முடியவே முடியாது. அது லென்த்தாக போயிட்டே இருக்கும். அது எவ்வளோ தூரம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அடியனுடைய கருத்து. இதில் ஜிபே நம்பர் இருக்குது, வெண்மர் அகாடமியுடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் விஎல்சி குழுவில் இருந்தீங்கன்னா அங்கே கேட்டு வாங்கிக்கிங்க, அல்லது தனியாக அடியனுடைய தனிப்பெட்டிக்கு வாங்க, நான் சொல்கிறேன். இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் இன்னும் கூட அப்படின்னு சொல்லும்போது, டாரட் கட்டினை ஆராய்தல். டாரட் கட்டில் மொத்தம் 78 துருப்புச்சீட்டுகள் சொல்லுவாங்க. சரிங்களா. அதை 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். மொத்தம் எத்தனை இருக்குது, 22 பெரிய ஆர்கானா, 56 சிறிய ஆர்கானா. அதை பற்றி நாம் இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டோம். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 அட்டையிலிருந்து இருக்குங்க. 0 இருந்து ராஜ்யத்தை தொடங்குவது தான் இந்த டாரட் அட்டைகளுடைய நோக்கம். அப்போ 0ல் இருந்து தி ஃபூல், முட்டாள் அப்படிங்கிற மாதிரி, அது முட்டாள் கிடையாது, ஞானி. 0 அப்படிங்கிற அட்டையில் இருந்து 21 அப்படிங்கிற அட்டை வரைக்கும் மொத்தம் 22 முக்கியமான சீட்டுகள் இருக்கும் மேஜர் ஆர்கானால. சரிங்களா. ஒவ்வொரு இந்த மேஜர் ஆர்கானா இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. மைனர் ஆர்கானாவுடைய ஒரு 14 சீட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு பலன் கொடுக்குதுன்னா மேஜர் ஆர்கானால ஒரு சீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னைக்கு முதல் நாள் இன்றைய வகுப்புக்கு நாளைக்கு வரணும், எல்லாருமே வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லை வரல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா, அதற்காக இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ 0ல் இருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கார்டை நாம் ஒரு கதையாக மைண்டில் வச்சுக்கலாம். அந்த கார்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒரு கதையாக நாம் மைண்டில் வச்சுக்கலாம். அந்த கதையை பாருங்கள். 0 அப்படிங்கிறவன் 0ல் ஆரம்பித்து 0ல் முடியும் இந்த கதை. சரிங்களா. 0 ஒரு முட்டாள், 1 அந்த கார்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஒரு புத்திசாலி ஆகிட்டு 2 ஞான குருவினால் உயர்கிறான். 3ங்கிறது அரசி, 4ங்கிறது அரசி அரசனின் தயவால், 5ங்கிறது மதகுரு. அதான் ஞான குரு கிட்ட போய் புத்திசாலி ஆகிட்டான் இல்லையா, அப்போ மதகுருவாக இதுலேயே சேர்ந்துடுறான் ராஜா கிட்ட. அப்புறம் இன்ப வாழ்வில் பயணிக்கிறான். 6 இன்ப வாழ்வு, 7 பயணி, 8 திடமான, 9 தனது அறிவினால் ஒரு வழிகாட்டியாக இருந்து, 10 காலத்தை உணர்கிறான். காலத்தை உணர்ந்துட்டானா நல்லது கெட்டது தெரிஞ்சிருச்சு.
அப்போ 11 நீதிபதியாகி, 12 தன்னலம் இன்றி, 13 அனைவருக்கும் தண்டனை தருகிறான். 14 தண்டனை கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுங்க? ஒரு அகம்பாவம் வருது. 14 தன்னை கடவுளாக நினைத்து, 15 தீய எண்ணம் கொண்டு, 16 வீழ்ச்சியை சந்திக்கிறான். வீழ்ச்சி சந்திச்ச அப்புறம் என்ன ஆகுங்க? ஒன்றும் இல்லாமல் போயிடும். 17 ஏதும் இல்லாத நிலையில், 18 காத்து கொண்டிருப்பவன் வாழ்க்கையிலே, 19 சூரியன் உதயமாகிறது. தனக்காக என்ன சூரியன் உதயமான என்ன ஆகுங்க? தனக்காக இறைவனுடைய 20 அறிவிப்பினை ஏற்றுக்கொண்டு, 21 பிரபஞ்சம், 21 பிரபஞ்சத்துடன் இணைகிறான். அப்போ அந்த 0 சீட்டு 22வது நம்பராக இந்த பக்கம் வருது. ஏகாந்தமான மனிதன் ஞானி. ஏகாந்தமான மனிதன் ஞானி அப்படின்னு வருது. 0ன்னா முட்டாள், 22ன்னா ஏகாந்தமான மனிதன். 0 to ஹீரோ ஆகிட்டு பாருங்க. 0ல் ஆரம்பித்து 22ஆம் அட்டையில் அதே 0 அட்டை ஹீரோவாக மாறி நிற்கிறது. இந்த 22 அட்டைகளில் ஒரு மனிதன் முட்டாளாக, புத்திசாலியாக, ஞான குருவினால் உயர்ந்து, அரசன் தயவால் மதகுருவாகி, இன்ப வாழ்வில் பயணித்து, திடமான தனது அறிவினால் வழிகாட்டி, காலத்தை உணர்ந்து நீதிபதியாகி தன்னலமின்றி தண்டிக்கிறான் மக்களை. பின் தன்னை கடவுளாக நினைத்து, நெகட்டிவ்ல போறான் பாருங்க, கடவுளாக நினைத்து தீய எண்ணம் கொண்டு வீழ்ச்சி அடைந்து, ஏதுமில்லா நிலையில் காத்திருந்து, வாழ்க்கையிலே ஒரு சூரியன் உதயமாகி தனக்காக இறைவனின் அறிவிப்பினை என்ன சொன்னாலும் சரின்ட்டு ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்துடன் இணைந்து ஏகாந்தமான ஞானியாக மாறுகிறான். எவ்வளவு அற்புதமான கதை பாருங்களே. இந்த கதையை நாம் ஞாபகம் வச்சிட்டோம்னா அந்த கார்டுகளுக்கு பலன் சொல்வது ஈஸி. ஒரு கார்டு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து அவங்க என்ன வாங்கங்கிறதையும் நம்ம ஈஸியாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. இதுவரைக்கும் நடந்த இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அதுபோக பாடம் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. 78 துருப்பில் 22 பற்றி நம்ம சொல்லிட்டோம். மிச்சம் இருக்கிற 56 அட்டைகள் மைனர் ஆர்கனான்கிற சிறிய சீட்டுக்கள். இந்த சிறிய சீட்டுக்கள் நமக்கு 4 விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒவ்வொரு பிரிவிலும் அரசன் இருப்பாங்க, அரசி இருப்பாங்க, மாவீரன் இருப்பார், இளவரசன் இருப்பாங்க. இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் அட்டைகள்னு சொல்லுவோம். சரிங்களா? கோர்ட் அட்டைகள் இதெல்லாம் அரசாங்க அட்டைகள், அரசவை அட்டைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே ஆஸ் டு 10 வரைக்கும் 10 நம்பர்ஸ் அட்டைகள் இருக்கும். மொத்தம் 14 அட்டைகள் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தாச்சு. 4 பிரிவுகளும் தனித்தனியான சக்திகளை கொண்டிருக்கிறது. தன் உணர்வுகளை, பலன்களை பற்றிய அந்த சூட்சமமாக அந்த விஷயங்களை கொடுக்கிறது. அப்போ நம்ம வந்து குச்சின்னா உள்ளுணர்வு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ அது கூட இன்னும் பாருங்கள், அந்த குச்சின்னா நெருப்பு சக்தி, பஞ்சபூதங்களோடு தொடர்புபடுத்தி நாம் இப்போ இதையும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் அற்புதமாக இருக்கும். நான் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரியல. ஓகே, குச்சி அப்படின்னு சொன்னோம்னா நெருப்புங்க, வேன்ஸ். இது ஆன்மா, நமது ஆன்மாவை குறிக்கிறது. அடுத்தது கோப்பைகள். கோப்பைகள் கப்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, கோப்பை, அது நீர் சக்தியை தருகிறது. அது இதயத்திற்கானது. அது குச்சி வந்து உள்ளுணர்வு, பயணம் மற்றும் தொடர்புக்காகவும், கோப்பை அப்படிங்கிறது இதயத்திற்கானது. இதயம்னா உணர்வு மற்றும் உறவுகள் தானே. அடுத்தது வாள், கத்தி, இது காற்றுக்கானது. அது மனம், அறிவு மற்றும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நல்ல தீய முடிவுகள், இதெல்லாமே காற்று சார்ந்தது. அடுத்தது நாணயம் அப்படிங்கிற அந்த பெண்டகிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூமி சக்தி, உடல், ஒட்டுமொத்த உடல், சொத்து, பணம் மற்றும் சாதனைகள், இதெல்லாம் வந்து அந்த பூமியினுடைய விஷயமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் நீர், நெருப்பு, காற்று, பூமி பார்த்தாச்சு. சரிங்களா? அப்புறம் ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இங்கே வரலைங்க. ஏன்னா அந்த ஆகாயம் தான் மேஜர் ஆர்கனோ. அந்த ஆகாயம் என்பது தான் 22 மனிதனுடைய வெவ்வேறு சூழ்நிலைகளை, மிகப்பெரிய சூழ்நிலைகளை காட்டுகிறது. அந்த 77 சூழ்நிலைகளுடைய உட்பிரிவு சம்பவங்கள் இந்த குச்சி, கோப்பை, வாள், நாணயம் இதெல்லாமே அந்த பெரிய பிரச்சனைகள், பெரிய முடிவுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ அந்த பெரிய அட்டைகளோடு சின்ன அட்டைகளையும் இணைத்து நாம் அப்படியே நாம் ஒரு ஆருடம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது
வாழ்க்கையில எது முக்கியத்துவமானது, எது முக்கியத்துவமற்றது, எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, எது நம்ம மோசமா ஏமாத்தும், எது சாதாரணமா ஏமாத்தும், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா பாருங்களேன். அந்த மைனர் ஆர்கானான்னு சொன்ன இல்லைங்களா, அதுல முதல் 4 அட்டையில அந்த யார் சார் அது சரக்கு புறக்குன்னு இருக்கிறது? ரமேஷ் சார். அரசர், இது குறிச்சிக்கிங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இது வெளிவராத ரகசியம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம வகுப்பில் வெளிவராத ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாருமே வெளிப்படுத்தக்கூடிய ரகசியம்தான். இந்த மைனர் ஆர்கானால 4 அரசர் ராணியில் வருவாங்க இல்லையா, அவங்களும் இந்த பஞ்சபூத அமைப்பில் வர்றாங்க. அரசர் அப்படின்னா காற்று, ராணி அப்படின்னா தண்ணீர், மாவீரன் நைட் அப்படின்னு சொல்லும்போது அவர் நெருப்பாக வர்றாரு, இளவரசன் அப்படிங்கிறவர் பூமி. பூமி அப்படிங்கிறது அந்த இளவரசன் அப்படிங்கிறத பாலசேவகன் அப்படின்னு தான் கூறுவாங்க. நாம் இந்த இடத்துல பாலசேவகர் அப்படின்னு தான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். சரிங்களா? பாலசேவகனா இளவரசனா, அது 2ல் இதாக மட்டும் இருந்துட்டு போகுது. இப்போ நைட் ஆஃப் வேன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நைட்டுன்னா மாவீரன் தானே. மாவீரன் அப்படின்னு சொன்னால் நெருப்பு. சரிங்களா? வேன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நெருப்பு. இப்போ நைட் ஆஃப் வேன்ஸ் அட்டை வந்துச்சுன்னா நெருப்போட நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெருப்புன்னா என்ன பலன்கள் சொன்னோம், அந்த பலன்களை நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்லணும். குயின் ஆஃப் வேன்ஸாக இருந்துச்சுன்னா, குயின்னா ராணின்னு என்னங்க, நீர். வேன்ஸ்ன்னா நெருப்பு. அப்போ நெருப்பின் நீர். வேன்ஸ்னா நெருப்பு முக்கியம், அந்த நெருப்பில் குயின் நீர். அப்போ நெருப்போடைய நீர். நெருப்பின் உணர்ச்சிகள் இருக்கும், நீரின் உள்ளுணர்வுகள் இருக்கும். நெருப்பின் உணர்ச்சிகள், நீரின் உள்ளுணர்வு 2ஐயும் தொடர்பு படுத்தி அந்த அட்டையினுடைய குணாதிசயத்தை பார்க்கணும். இந்த ரகசியம் புரியுதுங்களா? ஒவ்வொரு அட்டையும் நாம் இது மாதிரி பஞ்சபூத தத்துவத்தின் பிரகாரமும் உள்ள நாம் அதனுடைய குணாதிசயங்களை நிர்ணயிக்க பழகும் பொழுது நாம் 100% ஒரு நல்ல ரீடராக மாறிவிடுவோம். இது முதல் நாள் பாடம். உங்களுக்கு இப்போ புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஆர்வமிக்க நபர்களுக்கு இது பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாது, இன்றைக்கி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு இந்த பாடத்தை முடிச்சுட்டு திரும்ப இதோடைய குறிப்புகளை முன்னாடி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பாக தெரிஞ்சிடும். நல்லது நண்பர்களே, இது வரைக்கும் பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகங்களை மட்டும் கேட்கலாம். பாடம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஏதேனும் சந்தேகம் உண்டா? எப்படி இந்த பாடத்தில் இணைவது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு லிங்க் எந்த குழு மூலியமாக வந்துச்சோ அதில் அடியனுக்கான என்னுடைய குழுவில் தனியாக வந்துருச்சு. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமினா எனக்கு தனிப்பட்டியில் வாங்க. கட்டணம் எப்படி கட்டுறதுங்கிற விவரங்களை சொல்கிறேன். விஎல்சியில் இருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது விஎல்சி குழுவிலேயே பதிங்க. அவருடைய அட்மின்களை இப்போ தொடர்பு கொள்ளுங்கள், சௌந்தர்யா மேடத்தை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் தருவார்கள். இன்றைய வகுப்பிலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நல்லது நண்பர்களே. ஐயா சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க சார். இது கார்டு வாங்கி தான் பண்ணாங்களா இல்ல கம்ப்யூட்டர்ல இல்ல ஆப் மாதிரி இது பண்ணி அந்த ஆரோடம் பார்க்கலாங்களா? பொதுவாக நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலயமா தான் பண்ணிட்டு இருக்கேங்க. 100% சிறப்பாக வருகிறது. ஆனால் லேர்னிங் ஃபஸ்ட்டு ஒரு மாணவராக இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு அது ஒன்றி வந்து விடுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு அட்டையும் நம்ம உணர வேண்டும். அதை தொட்டு பழகும் பொழுது என்ன சொல்றது, இது ஒரு அன்பு வேணுங்க, லவ். அந்த அட்டை மீது நமக்கு ஒரு அன்பு, காதல் வேணும். அப்போ அதெல்லாம் வரணும்னு சொல்லும்போது அது நம்ம என்னதான் ஒரு என்ன டிஜிட்டல்லையே நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் கூட நேரடியாக அதை பார்த்தா நல்லா இருக்கு இல்லைங்களா? அந்த அளவில் கூடுமா வைப்ரேஷன் நான் சொல்ல வரலீங்க. அந்த அட்டைக்குன்னு தனியாக வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்கிறது அடுத்த கட்டம், அதுக்கு நாம் போக வேண்டாம். அந்த அட்டையை நம்ம நேரடியாக முக்கியமான பல கேள்விகளுக்கு அட்டையை யூஸ் பண்ணும்போது அதில் நெகட்டிவ் கார்டு பாசிட்டிவ் கார்டுன்னு பார்க்க முடியும். ஒரே அட்டை திரும்ப திரும்ப வராமல் வெவ்வேறு அட்டைகள் வரும். ஒரு ரீடிங் எடுக்கிறோன்னு வைங்களேன், நீங்கள் மொபைல் ஆப்பில் எடுத்தீங்கன்னா ஒரு 5 தடவை எடுக்கும்போது 5ல் 2 முறையோ 3 முறையோ ஒரே அட்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம லைவில் நம்ம எடுக்கும்போது ஒரே அட்டை 2 முறை வராது. புரியுதுங்களா? இது மாதிரி நேரடி அட்டையில் நிறைய நன்மைகள் இருக்குங்க.
அதெல்லாம் நம்ம ஆ. கத்துக்கிறோம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? நான் வெளியூர் போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துல இருக்கேன். டாரட் ரீடிங் பார்க்கணும். முக்கியமான கேள்விங்க. எனக்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்கன்னா, மொபைல் ஆப் பயன்படுத்திக்கலாம். ஓகே. ம். சரிங்க. இப்போ இந்த கார்டு வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்குமா? தமிழ்ல இருக்குமாங்க? அதுல மொழியே கிடையாது. சும்மா ரோமன் லெட்டர்ல வெறும் 1, கார்டு 2, 3 மட்டும் தான். இருக்கும். பிக்சர் கார்டு மட்டும் மட்டும் தான். தான். கார்டு மட்டும் தான். ஓகே. 78 ஓகே. கார்டுகள் இருக்கும். சீட்டாட்ட ஆடுற கார்டு இருக்கு இல்லைங்களா? அது மாரி தான் இருக்கும். ஆமா, ஆமா. அது சின்னதா ஓகே. இருக்கும். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. அந்த கார்டு எப்படி நாம எடுக்கிறது? எப்படி அத வசப்படுத்துறது, வசியப்படுத்துறது? அந்த கார்டுக்கு நமக்கு உண்டான நெருக்கத்தை எப்படி இன்கிரீஸ் பண்றது? நம்மளுடைய அந்த அந்த கார்டினுடைய தேவதைகள நாம எப்படி உணர்றது? இது சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் எல்லாமே அ அளிக்கப்படும். கார்டு நம்ம கைக்கு வந்தப்புறம் நன் அளிக்கப்படும். கூடுமான மட்டும் 90% கார்டு வந்துருச்சுன்னா நல்லது. கார்ட வாங்கி வீட்ல வச்சுக்கிங்க. தேவையில்லாத தேவையான பொழுது அத பயன்படுத்திக்கலாம். சாதாரண பொழுதுகள்ல நீங்க கம்ப்யூட்டர்லயோ, மொபைல்லயோ பயன்படுத்திக்கங்க. நன்றிங்க. நன்றி. வேறு கேள்விகள்? அடுத்தது இன்னொரு தகவல் என்னன்னு சொல்லும்போது, இதே வகுப்பு இன்னொரு முறை ஆன்லைன்ல நடக்குமா? அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா இது ரொம்ப பெரிய வகுப்பு. ஆன்லைன்ல இவ்வளவு தூரம் கொண்டு போனோம்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல ஃபோன்ல பார்த்துட்டே நேரடி வகுப்புங்கிறது வேறங்க. ஆன்லைன்ல இவ்வளோ பெரிய வகுப்பு உட்கார்ந்துட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. நாமளும் ஒரு 6 நாள் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. அப்புறம் நம்ம எங்க கால்குலேஷன் போட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரத்த தாண்டி போகுது. அப்ப 6 நாள்ல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வச்சாலும் கூட, கேள்வி பதில்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 15 மணி நேரம் இல்லாம பாடத்த முடிக்கவே முடியாது, அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் அடியேன் எப்படி இந்த பாடங்கள் இருக்கும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்காக வேறு மாஸ்டர்ஸ் கிட்டலாம் போகும்போது, வெறும் 6 மணி நேரத்தில கத்துக் குடுத்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியம். 6 மணி நேரத்தில அவங்க ரூ. 10,000 சார்ஜ் பண்ணி வாங்குன விஷயத்த என்னால 15 மணி நேரம் சொல்றோமேன்னா, அது டாரட் ஆர்டம் மட்டும் தான். நாம கத்துக்கொள்வது டாரட் ஆர்வத்துடைய மூல வேராக இருக்கக்கூடிய கபாலா. கபாலா வழியில் கபாலாயன மக்கள் எதைச் சொல்லி, எந்த மந்திர வரிகளைச் சொல்லி இந்த டாரட் ஆருடத்தை காலங்காலமாக காப்பாற்றிக் கொண்டு வந்தார்களோ, அந்த ஞானத்தையும் சேர்த்து நாம் வழங்குகிறோம்ங்கிறதுனால, இந்த வகுப்பு மற்ற எந்த டாரட் ஆருட வகுப்பிலும் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. 35, 40 நாட்கள் நேரடி வகுப்பிலே வெளிநாட்டில இருந்த ஆஸ்திரேலியா சார்ந்த வேற நாடுகள்ல இருந்து வந்த பெரிய மாஸ்டர் கிட்ட படிச்ச நமது மாணவர் ஒருவர் கூட சொன்னாங்க. இந்த வகுப்பானது தன்னிகர் இல்லாத வகுப்புங்க. செம்மையா இருந்துச்சு. நாம இனிமேட்டு தான் டாரட் ரீடரே ஆகப்போறேன். இத்தனை கத்துட்டு என்னால ஆக முடியல. இனிமேட்டு நான் டாரட் ரீடர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாணவர்களுடைய ஃபீட்பேக் தான் நம்மளுடைய வகுப்பினுடைய தரத்தை நமக்கே உணர்த்துகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். வேறு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அல்லது நாளை வகுப்பில் சந்திக்கலாம். மாணவர்கள் அனைவருமே நாளை வகுப்பிலே இணைந்து இந்த அற்புதமான கலையை கற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் சார்ந்த குடும்பத்திற்கும் ஒரு நல்ல எளிமையான அற்புதமான அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அமைத்து தர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.